தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். தேர்வினை நாம் எதிர்நோக்கி நம்முடைய பயணத்தை தினந்தோறும் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தேதியிலே 2 வகுப்புகள். ஒன்றினை நம்முடைய அருமை தோழர் வெற்றிவேல் அவர்களும், மற்றொன்றை அருமை தோழர் சிவகுமார் அவர்களும் இன்று நடத்துவார்கள். இன்றைய முதல் வகுப்பினை அருமை தோழர் வெற்றி அவர்களை தற்பொழுது நடத்திடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம நேற்று 85 அந்த பாயிண்ட் வரைக்கும் பார்த்தோம். இன்னொன்னு வால்யூம் சவுண்டை பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க. நான் டெய்லி ஒரு 5ல 10 கேள்வி 5ல இருந்து 10 கேள்வி போட்டுடுறேன். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த 150 கேள்விக்குள்ளாதான் வரும். அதிகபட்சம் ஒரு 200 கேள்வி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். டெய்லி 10 போடுறேன். ஆன்சர் போட மாட்டேன். நீங்க ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுங்க குரூப்ல. கடைசியா அடுத்த நாள் நான் ஆன்சர் போட்டுடுறேன். இன்னைக்கு நைட் ஒரு 10 கேள்வி நான் போட்டுடுறேன். சரிங்களா? இப்ப 86th ரூல் பார்க்கலாம். 86th பாயிண்ட், transit bags must always be closed and sealed in the presence of escorting assistant, mail guard, mail agent. transit bag எப்பயுமே க்ளோஸ் பண்றதும் சீல் பண்றதும் யாரோட முன்னிலையில் இருக்கணும் என்றால் HSA, எக்ஸார்டிங் அசிஸ்டன்ட், மெயில் கார்டு, மெயில் ஏஜென்ட். சரிங்களா? இதுல கேள்வி எப்படி கேட்பாங்க, டிரான்சிட் பேக்ஸ் யாரோட முன்னிலையில் க்ளோஸ் பண்ணணும், யாரோட பிரசன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க HSA பார் மெயில் கார்டு பார் மெயில் ஏஜென்ட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக் மட்டும் டிரான்சிட் ஆகும், அதுதான் டிரான்சிட் பேக். each page of the mail list should be impressed with the date stamp and signed by the sorting assistant. மெயில் லிஸ்ட்ல எல்லா பேஜும் ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் கையெழுத்து போடணும். அது இல்லாம டேட் ஸ்டாம்ப் கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிருக்கணும். டேட் ஸ்டாம்ப் இல்லாம இருக்கக்கூடாது. யார் கையெழுத்து போடணும்னு கேட்டா சார்ட்டிங் அசிஸ்டன்ட், எக்ஸார்டிங் அசிஸ்டன்ட் இல்ல, சார்ட்டிங் அசிஸ்டன்ட். மெயில் லிஸ்ட்ல யார் ஈச் அண்ட் எவ்ரி பேஜ் கையெழுத்து போடணும்னு கேட்டா சார்ட்டிங் அசிஸ்டன்ட். அடுத்த பாயிண்ட், எக்ஸார்டிங் அசிஸ்டன்ட். 87 point, each page of the mail list should be impressed with the date stamp. சரிங்களா? மெயில் லிஸ்ட்ல ஒவ்வொரு பேஜும் டேட் ஸ்டாம்ப் இம்ப்ரெஸ் ஆயிருக்கணும். அதுல சிக்னேச்சர் போடுறதுன்னு பாத்தீங்கன்னா சார்ட்டிங் அசிஸ்டன்ட் தான் சிக்னேச்சர் போடுவார், கையெழுத்து போடுவார். அதே மாதிரி மெயில் அப்டிராக்ட் கம்ப்ளீட் மெயில் அப்டிராக்ட் யார் எழுதுவான்னு கேட்டா எக்ஸார்டிங் அசிஸ்டன்ட். சார்ட்டிங் அசிஸ்டன்ட்டுக்கும் எக்ஸார்டிங் அசிஸ்டன்ட்டுக்கு கீழே பணிபுரியறவங்க தான் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். ஓகேங்களா? மெயில் அப்டிராக்ட் டெர்மினல் ஸ்டேஷனுக்கு அரைவ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றது எக்ஸார்டிங் அசிஸ்டன்ட் தான். யார் ஸ்டேஷன் அரைவ் ஆகிறதுக்கு முன்னாடி மெயில் அப்டிராக்டா ஃபுல்லா க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்வி கேட்டா எக்ஸார்டிங் அசிஸ்டன்ட். அதே மாதிரி எக்ஸார்டிங் அசிஸ்டன்ட் தான் பொறுப்பு. இன்சூர்டு பேக் ரிசீவ் பண்ணி அதை டிஸ்பேச் பண்றது கரெக்டா வெயிட் யாரோட பிரசன்ஸ்ல போடணும்னா பார்சல் சார்ட்டிங் அசிஸ்டன்டோட பிரசன்ஸ்ல போடணும். சரிங்களா? திருப்பி சொல்றேன், எக்ஸார்டிங் அசிஸ்டன்ட் அவரோட பொறுப்பு தான். இன்சூர்டு பேக் மட்டும் வந்துச்சுன்னா, இப்ப இன்சூர்டு பேக் ஒரு சப் ஆபீஸ்க்கு வருதுன்னா இன்சூர்டு பேக்கை யார் இன்சூர்டு பேக்கா இருக்கட்டும், இன்சூர்டு ஆர்டிகலா இருக்கட்டும், யார் பத்திரமா வச்சுப்பாங்க? போஸ்ட் மாஸ்டர் தானே. அதே மாதிரி இன்சூர்டு பேக் வந்துச்சுன்னா கரெக்டா அதை பத்திரமா வச்சிருக்கிறது எக்ஸார்டிங் அசிஸ்டன்ட். வெயிட் யாரோட முன்னிலையிலாவது போடணும். அந்த வெயிட் போடுறது பார்சல் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் முன்னிலையில வெயிட் போடுவாங்க. அடுத்தது 90வது பாயிண்ட், எக்ஸார்டிங் அசிஸ்டன்ட் எப்பயுமே எக்ஸ்பிரஸ் மெயில் பேக் இருக்குல்ல, எக்ஸ்பிரஸ் மெயில் பேக்கை தான் முதல்ல எக்ஸார்டிங் அசிஸ்டன்ட் முதல்ல டிஸ்போஸ் பண்ணணும். அதுக்கு பேரே எக்ஸ்பிரஸ் பார்சல், எக்ஸ்பிரஸ் மெயில் தான். அதனால அவங்க மெயில் ஆபீஸ்க்கு எக்ஸ்பிரஸ் மெயில் பேக் வந்துச்சுன்னா முதல்ல அந்த எக்ஸ்பிரஸ் மெயில் பேக்கை டிஸ்போஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? அடுத்தது 91வது 91, எக்ஸ்பிரஸ் மெயில் பேக்ஸ் பார் எக்ஸ்பிரஸ் பண்டில்ஸ் மீன் த மெயில் விச் ஷுட் பி ஓபன்டு ஃபர்ஸ்ட். ஏற்கனவே சொன்னதுதான். எக்ஸ்பிரஸ் மெயில் பேக் இல்ல எக்ஸ்பிரஸ் பண்டில் வந்துச்சுன்னா முதல்ல அதை ஓபன் பண்ணி அதை தான் டிஸ்போஸ் பண்ணணும், சார்ட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணணும். அடுத்தது 92வது பாயிண்ட், த மெயில் பேக்ஸ் அட்ரஸ் டு த செக்ஷன் ஆர் ஆஃபீஸ்
should be opened by the head mail guard. மெயில் பேக் வந்து ஒரு செக்ஷன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு ட்ரெயின்ல ஒரு நம்மளுக்கு ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு கம்பார்ட்மெண்ட். எக்ஸ்பிரஸ் மெயில்னா என்ன? ஸ்பீட் போஸ்ட் விரைவு தபால் மாதிரி எக்ஸ்பிரஸ் மெயில்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது நிறைய ஆபீஸ்ல கிடையாது. அதுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்டில்ஸ், எக்ஸ்பிரஸ் மெயில்னா உடனே சீக்கிரமா போகும். அந்த எக்ஸ்பிரஸ் மெயில் வந்து வந்துச்சுன்னா எக்ஸ்பிரஸ்னே போட்டிருப்பாங்க. வந்துச்சுன்னா அவங்க முதல்ல வந்து அதை தான் வந்து டிஸ்பர்ஸ் பண்ணணும். அடுத்தது மெயில் பேக்ஸ் அட்ரஸ் டு தி செக்ஷன் ஆர் ஆபீஸ் should be opened by the head mail. செக்ஷனுக்கு மெயில் பேக் வந்து அட்ரஸ் ஆகி வருதுன்னா அதை வந்து ஓபன் பண்றது ஹெட் மெயில் கார்ட். முதல்ல ஓபன் பண்றது யாரு அப்படின்னு கேட்டா ஹெட் மெயில் கார்ட். அடுத்தது ஒரு முக்கியமான கேள்வி 93வது பாயிண்ட், ஸ்டேஷன் பண்டல். ஸ்டேஷன் பண்டல்னா என்ன தெரியுமா? ஒரு ஆபீஸ்க்கு 14 மோர் தென் 14 அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் இருந்தா அதை வந்து ஒரு பண்டிலா போட்டு செக் ஸ்லிப் வச்சு அந்த ஸ்டேஷனோட பேரு, அந்த ஆபீஸோட பேர் எழுதி கொடுவாங்க. அதுதான் இல்ல எடுத்துக்கிட்டு இருக்கிறான். நெட்டு பிராட்பேண்ட் லைன் கிடைக்கல. சரி, இப்ப கிடைக்கல பாக்குறேன். The mail bags and package bags made by the set should be sorted according to the orders with the forward bags and transit bags. ஒரு செட்டால க்ளோஸ் பண்ணப்பட்ட மெயில் பேக், பேக்கெட் பேக்கை வந்து ஃபார்வர்ட் அண்ட் டிரான்சிட் பேக் கூட தான் வந்து சார்ட் பண்ணி அனுப்புவாங்க. புரியுதுங்களா? இதுல கேள்வி கேட்டா எப்படி கேட்பாங்கன்னா, மெயில் பேக்ஸ் அண்ட் பேக்கெட் பேக்ஸ் மேட் பை த செட். செட்ன்றது ஒண்ணு இல்ல, ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அது பேர் தான் வந்து செட்டு. நம்ம அபிஷியல்ஸ் அவங்க பார்சல் பேக்கும் பேக்கெட் பேக்கும் வந்து டிரான்சிட் பேக்ல இன்க்ளூட் பண்ணி, ஓகேங்களா, அதை வந்து அடுத்தது வந்து லூஸ் பேக்காவும் க்ளோஸ் பண்ணலாம், இல்ல டிரான்சிட் பேக்லயும் க்ளோஸ் பண்ணலாம். அப்படி லூஸ் பேக்கா வந்து க்ளோஸ் பண்றதா இருந்தா டியூ மை லிஸ்ட்ல வந்து நோட் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். திருப்பி இந்த பாயிண்ட் சொல்றேன். பார்சல் பேக், பேக்கெட் பேக்கை வந்து ஒரு செட்ல வந்து இன்க்ளூட் பண்றாங்கன்னா அதை டிரான்சிட் பேக்ல இன்க்ளூட் பண்ணலாம். டிரான்சிட் பேக்ல இன்க்ளூட் பண்ணாம லூசா வந்து அனுப்புறாங்கன்ற பட்சத்துல அதோட எல்லா டீடைல்ஸும் வந்து மெயில் லிஸ்ட்ல வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பிஃபோர் க்ளோசிங் த ஒர்க் ஆஃப் த செட் ஃபார் த டே, த ஒர்க் பேப்பர்ஸ் மஸ்ட் பி எக்ஸாமினட் பை த ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். ஒர்க் பேப்பரை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னென்ன ஒர்க் நடந்துச்சு, அந்த ஒர்க்கோட அதாவது டெய்லி ரிப்போர்ட்ல இர்ரெகுலரிட்டிஸ் எழுதுவோம். ஒர்க் பேப்பர்ல என்னென்ன ஒர்க் நடந்துச்சு அப்படின்றத எல்லாத்தையும் வந்து ஒரு செட்டு முடிஞ்ச உடனே அதை வந்து எக்ஸாமின் பண்றது யாரோட வேலை அப்படின்னா ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்டோட வேலை. அதே மாதிரி ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் ஆபீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு போறதுக்கு முன்னாடி என்னென்ன ஒர்க் அவர் வந்து செக் பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 97வது பாயிண்ட், 3 ஒர்க்கு. சரிங்களா? ஒண்ணு வந்து அவங்களோட கம்பார்ட்மெண்ட். சரிங்களா? அந்த கம்பார்ட்மெண்ட்ல எந்த ஆர்டிக்கிளும் வந்து லெஃப்ட் ஆயிருக்க கூடாது. நம்ம மட்டும் ஆர்டிக்கல் அப்படியே போட்டுட்டு போனா தொலைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகிறது? அதாவது இப்ப ஞாபகம் வச்சுக்கிறதாக சொல்றேன். அவங்களோட கம்பார்ட்மெண்ட்ல எந்த ஆர்டிக்கலும் வேற யாரும் விட்டுட்டு போயிருக்க கூடாது. எல்லாத்தையும் வந்து கரெக்டா வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிருக்கணும். அதை ஒரு தாட்டி வந்து அவர் வந்து செக் பண்ணிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா யூஸ்டு லேபிள்ஸ், அதுக்கப்புறம் புரோக்கன் சீலு, இதெல்லாம் வந்து ஏதாவது இருக்கா அப்படின்றத அவர் வந்து எக்ஸாமின் பண்ணணும். சீல்லாம் எல்லாம் கரெக்டா இருக்குதா, டேட் ஸ்டாம்ப் கரெக்டா இருக்குதா, இன்சூர்ட் சீல் கரெக்டா இருக்குதா, எல்லாமே வந்து கரெக்டா இருக்குதா அப்படின்றத செக் பண்ணணும். அடுத்தது 3வது பாயிண்ட், ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஸ்டேஷனரி, ஸ்டாம்ப்ஸ், சீல்ஸ் அண்ட் புக்ஸ் ஆர் கேர்ஃபுல்லி பிளேஸ்ட் இன் த போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது ஒரு, அதாவது என்ன சொல்றது, ஒர்க் பேப்பர்ஸ், அது இல்லாம சீல்ஸ், பேக்ஸ், இது எல்லாமே இருக்கிறது தான் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. அந்த போர்ட்ஃபோலியோல எல்லாமே வந்து கரெக்டா வந்து வச்சிருக்காங்களா அப்படின்றது அவர் அதையும் செக் பண்ணிக்கணும். 3 பாயிண்ட் வந்து ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் ஆபீஸை விட்டு போறதுக்கு முன்னாடி செக் பண்ணி ஆகணும். அடுத்தது 98, த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த சார்ட்டிங் கேஸ். ஏற்கனவே சார்ட்டிங் கேஸை பத்தி சொல்லியிருக்கான். சார்ட்டிங் கேஸோட டயக்ராம் வந்து யார் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா சூப்பர்டென்ட். ஓகேங்களா? இப்ப இந்த ஊருக்கு அடுத்தது இந்த சார்ட்டிங்
கேஸுக்கு அடுத்தது இந்த சார்ட்டிங் கேஸ் வரணும். அந்த சார்ட்டிங் கேஸ்ல ஒண்ணும் இல்ல, நம்ம தபால் வந்துச்சுன்னா 10 இப்பெல்லாம் சார்ட்டிங் கேஸ் நிறைய இருக்கிறது இல்ல, ஒரு 10 தபால் வருது, 10 ஊருக்கு பிரிச்சு போடுவாங்க, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சார்ட்டிங் கேஸ்னு சொல்லுவாங்க. அத வந்து யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு கேட்டா சூப்பரண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. அது பேர் தான் வந்து டயக்ராம் ஆஃப் த சார்ட்டிங் கேஸ். அதாவது வந்து நம்ம வந்து ஒரு ஊருக்கா பிஓக்கு பை கட்டுறோம்ல, அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் ஊரு, செகண்ட் ஊரு, தேர்ட் ஊரு, அதே மாதிரிதான் வந்து சார்ட்டிங் கேஸும் இருக்கும். அந்த சார்ட்டிங் கேஸுக்கு அந்த ஊருக்கு பேர் லைனா வந்து சொல்றது வந்து டயக்ராம் ஆஃப் த சார்ட்டிங் கேஸ். 99. The sorting assistant is also responsible for the preparation of station bundles. ஏற்கனவே ஸ்டேஷன் பண்டலை பத்தி சொல்லியிருக்கேன். ஒரு ஊருக்கு 14 தபாலுக்கு மேல அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல் இருந்தா அதான் வந்து ஸ்டேஷன் பண்டல்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஷன் பண்டல் வந்து அந்த ஸ்டேஷன் பண்டலை ப்ரிப்பேர் பண்றதோட முக்கியமான டியூட்டி யாருதுன்னா சார்ட்டிங் அசிஸ்டன்டோட முக்கியமான டியூட்டி. அடுத்த பாயிண்ட், ஸ்டேஷன் பண்டல் யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா சார்ட்டிங் அசிஸ்டன்ட். அடுத்தது 100. In sets where 2 or more sorting assistants are employed, the senior most sorting assistant will be responsible for the performance of general duties. ஒரு செட்டுனா நான் என்ன சொன்னா, ஒரு குரூப் ஆஃப் அபிஷியல்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த செட்ல ஒரு ஆள் இருந்தா அவர் வந்து சார்ட்டிங் வேலை இதெல்லாம் பார்ப்பாரு. ஒரு ஆளுக்கு மேல இருந்தா யார் சீனியரோ அந்த சார்ட்டிங் வேலை தவிர்த்து மற்ற ஜெனரல் ஒர்க் இருக்குல்ல, அந்த ஜெனரல் ஒர்க்கை சீனியர் மோஸ்ட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் பார்ப்பாரு. அடுத்தது 101. A sorting assistant will be considered unfit for his post if he missent articles regularly which are clearly and legibly addressed. ஒரு சார்ட்டிங் அசிஸ்டன்ட் சார்ட்டிங் வேலையை செய்வதற்கு தகுதியற்றவர் ஆகிறார் எப்பொழுது என்றால் அவர் நிறைய மிசன்ட் ஆர்டிகல்ஸ், நம்மளே எஸ்ஓல வந்து என்ன இவ்வளவு மிசன்ட் வருது, யார் அள்ளி போட்டு அமிச்சாங்க அப்படின்னு தெரியலன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரிதான் அந்த சார்ட்டிங் அசிஸ்டன்டோட முக்கியமான வேலை என்ன, மிசன்ட், அதாவது மிசன்ட் இல்லாம கரெக்டா வந்து பிரிக்கிறது. கரெக்டா பிரிக்கிறதுனா என்ன, அங்க அட்ரஸ் வந்து 2 அட்ரஸ் வந்து தெளிவா வித் பின்கோடு எல்லாத்தோட தெளிவா இருக்கணும். அப்படி இருந்தும் அவர் வந்து மிசன்ட் ஆர்டிகல் வருதுன்னா அந்த சார்ட்டிங் அசிஸ்டன்ட் அந்த வேலையை செய்வதற்கு தகுதியற்றவர் ஆகிறார். புரியுதுங்களா? அடுத்தது 102. ஸ்டேஷன் அண்ட் டெரிட்டோரியல் பண்டில்ஸ் ரிசீவ்டு ஃபார் ஆன்வர்ட் டிரான்ஸ்மிஷன் should be placed unopened in the bags in which there are to be forwarded. சரி, ஸ்டேஷன் பண்டல்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அது என்னங்க டெரிட்டோரியல் பண்டில். டெரிட்டோரியல் பண்டில்னா ஒண்ணும் இல்ல, தமிழ்நாடு ஸ்டேட்ல இருந்து மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம தபால வந்து ஒரு பண்டில் மாதிரி வந்து கட்டுறோம், பேக் மாதிரி கட்டுறோம்னா அதான் வந்து டெரிட்டோரியல் பண்டில். அதே மாதிரி மற்ற ஃபாரின் கண்ட்ரிக்கு கட்டுறதா இருந்தாலும் வந்து அது டெரிட்டோரியல் பண்டில் தான் சொல்லுவாங்க. நம்ம சர்க்கிள் இல்லாம மற்ற சர்க்கிளுக்கு மொத்தம் 23 சர்க்கிளா, தமிழ்நாடு இல்லாம 22 சர்க்கிளுக்கு வந்து நம்ம வந்து தபால் கட்டுறோம்னா அதை டெரிட்டோரியல் பண்டில்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டெரிட்டோரியல் பண்டில் வந்து நம்ம கட்டி அனுப்புறக்குள்ள அதை நடுவுல பிரிக்காம அப்படியே வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பேக் டெரிட்டோரியல் பண்டில் வந்து கட்டுறோம், பேக் கட்டுறோம், சரிங்களா? அந்த பேக்கை எங்கேயுமே உடைக்க மாட்டாங்க, ஏன்னா அது உள்ள இருக்கிற எல்லா தபாலும் வந்து அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தான். அது பேர் தான் வந்து டெரிட்டோரியல் பண்டில்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ஏபிஎம்சி. ஏபிஎம்சியும் ஒரு முக்கியமான கொஸ்டினுங்க. ஆட்டோமேட்டட் மெயில் ப்ராசஸிங் சென்டர். ஓகேங்களா? ஆட்டோமேட்டட் மெயில் ப்ராசஸிங் சென்டர்னா எல்லாருக்கும் தெரியும். இது வந்து இப்போதைக்கு மும்பைல தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அடுத்தது 104வது பாயிண்ட், த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள். அதாவது ஒரு பேக் வருதுன்னா அதை ரிசீவ் பண்ணி பத்திரமா வச்சிருந்து அதை சார்ட் பண்ணி அதை டிஸ்பேச் பண்றது. மொத்தம் 4 விஷயம். அதோட அந்த டியூட்டிக்கு ரெஸ்பான்சிபிளான ஆள் யாருன்னா RSA, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் தான் ரிசிப்ட், கஸ்டடி, சார்ட்டிங் அண்ட் டிஸ்பேச் ஆஃப் ஆல் மெயில் பேக்ஸ். ஓகேங்களா? அடுத்தது 105வது பாயிண்ட், த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள். அது ரிப்பீட் ஆயிருக்குது, சாரி. அடுத்தது பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்டிராக்ட். ரெஜிஸ்டர் அப்டிராக்ட்னா என்னன்னு தெரியுங்களா? எவ்வளோ தபால்கள் அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் வந்து ரிசீவ் ஆச்சு, எவ்வளவு வந்து வெளியில போச்சு, வந்ததும் வெளியில போனதும் டெபாசிட் இருக்கிறதும் டேலி ஆகணும். அதுதான் வந்து ரெஜிஸ்டர் அப்டிராக்ட்னு சொல்லுவாங்க.
நீ அதாவது எஸ்ஓ எல்லாம் பழசுல இப்பயும் வந்து ரெஜிஸ்டர் அப்ஸ்ட்ராக்ட் உண்டு. பழசுல என்ன பண்ணுவாங்கன்னா, வருது ஒரு 100 ஆர்டிகல் வருதுன்னா 100 ஆர்டிகல் வந்ததை வந்து எங்கெங்க விழுப்புரம் RMS அப்புறமேட்டு திருச்சி அப்படின்னு எழுதிருவாங்க. அதாவது போற சைடு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிஓ இப்ப ஒரு 10 பிஓனா 10 பிஓக்கு எழுதிட்டு எஸ்ஓக்கு எழுதிட்டு இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா வந்து கரெக்டா வந்து டேலி ஆகணும். அதான் ரெஜிஸ்டர் அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. அந்த ரெஜிஸ்டர் அப்ஸ்ட்ராக்ட் வந்து போத் சைட்ஸ் வந்து டேலி ஆகணும். அதான் வந்து 107வது பாயிண்ட். நான் அப்படியே வந்து சொல்லிட்டேன். இந்த 108வது பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியங்க. இது வந்து நம்மளும் தெரிஞ்சுக்கணும். ஜெனரலா வந்து எக்ஸாம் பர்பஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஒரு ரெஜிஸ்டர் ஆர்டிகல் வந்து டெலிவரி பண்ணாங்க ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல. டெலிவரி பண்ணிட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்க, திருப்பி வந்து வேற அட்ரஸ் எழுதி திருப்பி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எடுத்துட்டு வராங்க. அப்படின்றக்குள்ள நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வாங்கணும், ஆனா போஸ்டேஜ் வாங்க தேவையில்லை. புரியுதுங்களா? எப்படின்னா அதே பின்கோடா இருக்கணும். சரிங்களா? அதே பின்கோடா இருந்தா நம்ம வந்து போஸ்டேஜ் வாங்க தேவையில்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ மட்டும் வாங்கினா போதும். இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு 20 கிராம் ஆர்டிகல் இருக்கு. அந்த 20 கிராம் ஆர்டிகலை வந்து எவ்வளவு வந்து நம்மளுக்கு வந்து வித் அக்னாலஜ்மெண்ட், வித்தவுட் அக்னாலஜ்மெண்ட்டே வச்சுக்கோங்க, 22 ரூபாய். ஓகேங்களா? 5 ரூபாய் போஸ்டேஜ், 17 ரூபாய் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். அவங்க வந்து வேற அட்ரஸ் எழுதி அதே பின்கோடுக்கு வந்து திருப்பி வந்து அனுப்புறாங்க. அப்படின்றக்குள்ள அதே பின்கோடுனா புக்கிங் ஆபீஸ் அந்த டெலிவரி ஆபீஸ் பின்கோடுக்கே அனுப்புறாங்கன்ற பட்சத்துல நம்ம வெறும் 17 ரூபாய் மட்டும் வாங்கினா போதும். இதெல்லாம் எங்க நம்ம ஃபாலோ பண்றோம். அடுத்தது, if an article presented in a mail office for registration is believed to contain anything the insurance of which compulsory, it should be refused registration. ஒரு போஸ்ட் ஆபீஸ் இல்லாம, நம்மலாம் போஸ்ட் ஆபீஸ், அவங்கலாம் மெயில் ஆபீஸ். ஏற்கனவே வந்து போஸ்ட் ஆபீஸ்க்கும் மெயில் ஆபீஸ் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். மெயில் ஆபீஸ்ல போயிட்டு ஒரு ரெஜிஸ்டர் ஆர்டிகல் புக் பண்ணலாம். ஆனா வந்து ரெஜிஸ்டர் ஆர்டிகல் புக் பண்ண போறாங்க, அதுக்கு இன்சூரன்ஸ் வந்து கம்பல்சரி தேவை. அப்படின்ற பட்சத்துல அவர் வந்து புக் பண்ண மாட்டேன்னு ரெஃப்யூஸ் பண்ணலாம். கஸ்டமர் கிட்ட ரெஃப்யூஸ் பண்ணலாம். ஏன்னா இன்சூரன்ஸ் வந்து கம்பல்சரி. அதனால வந்து கண்டிப்பா வந்து நான் புக் பண்ண முடியாது, நீங்க வந்து இன்சூரன்ஸ் கம்பல்சரின்றதால போஸ்ட் ஆபீஸ்லயே புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா 110ல இருந்து 118 பாயிண்ட் வரைக்கும் மணி ஆர்டர் பத்தி. இப்ப வந்து எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் மணி ஆர்டர் தாங்க. எதுவுமே உங்களுக்கே தெரியும், ஆட்டோமேட்டிக்கா உங்க பிஓக்கு வந்து வந்துருது, எஸ்ஓக்கு வந்துருது. இதுல வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட மட்டும் நான் சொல்லிடுறேன். ஹெச்விஎம்ஓ வந்து பழசுல பாத்தீங்கன்னா 400 ரூபாய் இருந்துச்சு ஹையர் வேல்யூ மணி ஆர்டர். இப்ப வந்து 1000 ரூபாய் ஆயிடுச்சு. இப்ப யாரும் வந்து பண்டெல்லாம் போடுறது கிடையாது. பழசெல்லாம் என்ன ஆகும்னா, ஒரு 400 ரூபாய்க்கு கீழே இருந்தா ஃபுல்லா வந்து ஆர்டினரி தபால் எப்படி வருமோ வந்து அப்படியே பேக்ல விழும். நம்ம அந்த எம்ஓ எல்லாத்தையும் எடுத்து பிஓக்கு அனுப்புவோம், பேமெண்ட் பண்ணுவோம். இப்ப எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் ஆயிடுச்சு. அதனால பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் 100% வந்து எது முக்கியன்றத மட்டும் நான் சொல்லிட்டேன். 1000 ஹெச்யூஎம்ஓ வந்து 1000 ரூபாய் இருந்தாதான் வந்து அது ஹெச்யூஎம்ஓ. மற்றதெல்லாம் வந்து தேவையில்ல பாயிண்ட்ஸ். பண்டில்ன்ற கான்செப்டே வராது, ஏன்னா எல்லாமே எலக்ட்ரானிக் மணி ஆர்டர் ஆயிடுச்சு. அடுத்தது 119வது பாயிண்ட், ஃபார்வர்ட் ரெஜிஸ்டர்ட் பண்டில் ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் சிங்கிள் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ். சரிங்களா? ரெஜிஸ்டர் பண்டில்னா என்னங்க, மூணு ஆர்எல் வந்து இருந்தா அதை ஒரு ரெஜிஸ்டர் பண்டிலா வந்து கட்டுவாங்க. இது வந்து ஜெனரலா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஏன்னா இப்ப எல்லாமே வந்து 3 இல்ல 10 இருந்தாலும் கட்டுறது இல்ல, லூசா தான் வந்து கட்டி ஆர்எல்எஸ்ல வந்து போட்டு அனுப்புறாங்க சப் ஆபீஸ்க்கு. 3க்கு மேல இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அது ஒரு பண்டிலா போட்டுருவாங்க. அந்த 3 ஆர்டிகளை வந்து கட்டி இந்த ஊரு அப்படின்னு வந்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்டில் வந்துச்சுன்னா நம்ம அதை பிரிக்கவே தேவையில்ல. அதை வந்து ஒரு ஆர்டிகளா கணக்கு வச்சுக்கிட்டு ஒரு பண்டிலா கணக்கு வச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஃபார்வர்ட் பண்ணணும். அடுத்தது 120வது பாயிண்ட், இன் a mail office when the work is not going on. ஒண்ணு இல்ல, இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மெயில் ஆபீஸ்ல வந்து ஒர்க் நடக்காம இருக்குதுன்ற பட்சத்துல அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ட்டிங் கேஸ் இருக்கு பாத்தீங்களா, சார்ட்டிங் கேஸ் எல்லாமே வந்து லாக் ஆயிருக்கணும். லாக் ஆகி அந்த கீ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ட்டிங் அசிஸ்டன்டோட கஸ்டடியில் தான் இருக்கணும். ஏன்
ஓப்பன்ல இருந்தா யாராவது ஏதாவது எடுத்துட்டு போயிட்டா, இப்ப இங்கேயே பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஆபீஸ்ல வந்து அப்படியே ஆர்டிகல்லாம் வெளியிலேயே கிடக்கும். அப்புறம் ஆர்டிகல் காணான்னு தேடிட்டு இருப்பாங்க. ரூல்ல இருக்கு. அடுத்தது 121வது பாயிண்ட். If a registered article is presented for booking at the counter of mail office on Sunday, மெயில் ஆபீஸ்ல எடுத்துக்கிட்டு போய் ஒரு ரெஜிஸ்டர் ஆர்டிக்கலை புக் பண்றதுக்கு கஸ்டமர் போறாரு அப்படின்ற பட்சத்துல அவருக்கு நார்மல் ஃபீ வாங்கணுமா லேட் ஃபீ வாங்கணுமா அப்படின்னு கேட்டா லேட் ஃபீயோட தான் வாங்கணும். ஓகேங்களா? லேட் ஃபீ என்ன? 3 ரூபாய். இதெல்லாம் வந்து பிஓ கைட் பார்ட் 1ல பார்த்திருப்பீங்க. லேட் ஃபீ வந்து லேட் ஃபீ வாங்கிட்டு தான் புக் பண்ணணும். அவங்களுக்கு மெயில் ஆபீஸ்க்கு சண்டே இருந்தாலும் சண்டே கஸ்டமர் போறாருன்னா வந்து லேட் ஃபீ வாங்கிக்கிட்டு தான் புக் பண்ணணும். அடுத்தது 122வது பாயிண்ட். இந்த மெயில் ஆபீஸ் இன்சூர்டு செக் ஷீட் இஸ் டு பி மெயின்டைன் பை இன்சூரன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பிஏ. ஒரு மெயில் ஆபீஸ்ல இன்சூர்டு ஆர்டிகல் வருதுன்ற பட்சத்துல அந்த இன்சூர்டு செக் ஷீட்டை யார் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க? இன்சூர்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பிஏ. ரெஜிஸ்டர் ஆர்டிகலா இருந்தா ரெஜிஸ்ட்ரேஷன் பிஏ, அவ்வளவுதான். கூட வந்து முன்னாடி சேர்த்துக்கோங்க. அடுத்தது 123வது பாயிண்ட். சூப்பர்வைசர் ஆஃப் சிஆர்சி. சிஆர்சி வந்து கேட்பாங்க, அப்படி அதாவது ஃபுல் ஃபார்ம்ல கேட்பாங்க. கம்ப்யூட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ட்டிங் சென்டர். சிஆர்சினா கம்ப்யூட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ட்டிங் சென்டர். இவங்களோட வேலை என்னன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, செட்டை வந்து டைமுக்கு ஓபன் பண்ணணும். செட்டுனா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு செட்டுன்றது வந்து ஒருத்தவங்க இல்ல ஒரு 4 பேர் இருக்கிறவங்க ஒரு டைமுக்கு அவங்களோட டைமுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு போறதான் செட்டுன்னுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா 124வது பாயிண்ட். செட் மாஸ்டர் ரிலேட்டிங் டு சிஆர்சி மீன்ஸ் த நம்பர் ஆஃப் ஈச் ஒர்க்கிங் செட் இன் த சிஆர்சி. செட்டுனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதே மாதிரி ஒரு 4 செட்டு ஒர்க் பண்றாங்கன்னா அதோட மெயின்டெனன்ஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எல்லாத்தையும் வந்து எதுல மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ட்டிங் சென்டர்ல அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு 125வது பாயிண்ட். த சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இன் சிஆர்சி. ஒவ்வொரு ஆபீஸ்க்கும் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கிறாங்களா? எங்க ஒரு ஹெச்ஓ அண்ட் இட்ஸ் எஸ்ஓ பிஓ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ட்டிங் சென்டருக்கு வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரை நாமினேட் பண்ணியிருப்பாங்க. அவரோட முக்கியமான பணிகள் என்னன்னா, அவர் வந்து செக்யூரிட்டி, அதாவது மெயின்டெனன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி இந்த ஃபங்க்ஷனிங் ஆஃப் சிஸ்டம். ஒரு சிஸ்டம் வந்து ஒழுங்கா வேலை செய்யறதுக்கும் அதை மெயின்டைன் பண்றதுக்கும், அதே மாதிரி அதோட செக்யூரிட்டி ஆன்டி வைரஸ்ல இருந்து எல்லாமே வந்து கரெக்டா வந்து இருக்குதா அப்படின்றத செக் பண்றதுக்கும், பாஸ்வேர்டை வந்து கரெக்டா சர்வரோட பாஸ்வேர்டை வந்து சீக்ரஸியா மெயின்டைன் பண்ணிக்கிறதும் வந்து சிஸ்டம் மேனேஜரோட தலையாய கடமை. முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதான், முதல் டியூட்டியா வருது அதான். அதுக்கப்புறமேட்டு ரிப்போர்ட்ஸ். நான் சொல்றது இதெல்லாம் வந்து எங்க ஆர்எம்எஸ்க்கு மெயில் ஆபீஸ்க்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் வந்து ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றது. எம்ஐஎஸ்னா மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதுக்கப்புறமேட்டு சார்ட்டர் ரிப்போர்ட், யார் சார்ட் பண்ணாங்க. அப்புறமேட்டு செட் வைஸ் ரிப்போர்ட், சார்ட் பண்ணது செட் வைஸா வந்து ரிப்போர்ட் வந்து கொடுக்கறது. இது எல்லாமே வந்து சிஸ்டம் ஜெனரேட்டட் ரிப்போர்ட் தான். அதுக்கப்புறமேட்டு இது எல்லாத்தையும் வந்து அந்த கன்சர்ன் ஹெட்டுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்றது. அதுக்கப்புறமேட்டு யாரு எந்த டைம்ல வந்து லாகின் ஆனாங்க லாக் அவுட் ஆனாங்க இதையும் வந்து அவர் தான் வந்து செக் பண்ணி அதையும் ரிப்போர்ட் கொடுக்கணும். சரிங்களா? யாராவது சம்பந்தமே இல்லாம லாகின் ஆயிருக்காங்களா லாக் அவுட் ஆயிருக்காங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதும் வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு முக்கியமான வேலை. அடுத்தது பாத்தீங்கன்னா 126வது பாயிண்ட். 3 பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெயில் ஏஜென்சி மாஸ்டர் ரிலேட்டட் டு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மாஸ்டர்னா ஒண்ணும் இல்ல, நம்ம செய்யற வேலை எந்தெந்த ஊருக்கு என்னென்ன பண்றோம், என்னென்ன புக் பண்றோம். இப்ப நீங்க டிவைஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்க இன்புட் கொடுக்குறீங்க, அதோட பின்கோடு கொடுத்துட்ட உடனே எவ்வளவு அமௌண்ட் எல்லாம் வந்து அதுவா கால்குலேட் ஆகிக்குது. நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே மாஸ்டர் டேட்டாவை வந்து ஃபீட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி மெயில் ஏஜென்சி மாஸ்டர் ரிலேட்டட் டு சிஆர்சி மீன்ஸ் தட் இட் கண்டைன்ஸ் ஏஜென்சி டீடைல்ஸ் ஆஃப் எம்எம்எஸ் அண்ட் செக்ஷன்ஸ் ஃபார் கேரிங் பேக்ஸ் க்ளோஸ்ட் இன் த சிஆர்சி டு அதர் ஆஃபீஸர்ஸ். கம்ப்யூட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ட்டிங் சென்டர்ல என்னென்ன பேகு எங்கெங்க க்ளோஸ் பண்ணணும்,
எந்தெந்த ஆபீஸ்க்கு க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்றதா இருந்தா எப்படி போகும் பேக்? மெயில் மோட்டார் சர்வீஸ் மூலமா போகும். இல்லைன்னா வந்து செக்ஷன்னா எதுல இருக்கும்? ட்ரெயின்ஸ்ல இருக்கும். இந்த 2 மூலயமா தான் நம்மளுக்கு வந்து எல்லா தபாலும் வந்து போறதே. ஓகேங்களா? இதோட ஏஜென்சி மாஸ்டர் டேட்டான்னு இருக்காது. நான் சொல்றேன் உங்களுக்கு புரியறதுக்காக. மெயில் ஏஜென்சி மாஸ்டர் அப்படின்றத மெயின்டைன் பண்றது சிஆர்சியில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அடுத்தது பீட் மாஸ்டர். இந்த சிஆர்சில இருந்து போகுது இல்ல தபால், மெயில் ஏஜென்சி மாஸ்டர் மெயின்டைன் பண்றது இல்லாம அந்தந்த ஆபீஸோட பீட் இருக்குல்ல, பீட்டோட மாஸ்டரும் வந்து இவங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். Each delivery office beat master related to CRC means that it contains details of beats covered by each delivery office. புரிஞ்சுதுங்களா நான் தமிழ்ல சொன்னது? இவங்க பை கட்டுறாங்க, அந்த பை கட்டுறதுக்கு போய் டெலிவரி ஆகிற ஆபீஸோட போஸ்ட்மேன் டீடைல்ஸ், போஸ்ட்மேன் ஏரியாலாம் இருக்குல்ல, அந்த பீட் டீடைல்ஸ் கூட இவங்க வந்து வச்சிருக்கணும். சிஆர்சில கம்ப்யூட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ட்டிங் சென்டர். The இன்சார்ஜ் ஆஃப் சிஆர்சி, யார் இன்சார்ஜ்? இது ஒரு முக்கியமான கேள்விங்க. இன்சார்ஜ் ஆஃப் சிஆர்சி வில் பி த சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். கம்ப்யூட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ட்டிங் சென்டரோட இன்சார்ஜ் யாருன்னு கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டுங்க. சூப்பர்வைசர் சிஆர்சி வில் எக்ஸசைஸ் ஆல் த ஆப்ஷன்ஸ். சப்போஸ் வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து லீவ்ல போயிட்டாரு, அவர் இல்ல, சரிங்களா, அப்படின்ற பட்சத்துல யார் வந்து அந்த வேலையை பார்ப்பார்கள் அப்படின்னா சூப்பர்வைசர் சிஆர்சி. அடுத்தது பாத்தீங்கன்னா 130வது பாயிண்ட், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் சிஆர்சி வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மெயின்டெனன்ஸ். ஏற்கனவே சொன்னதாங்க, மெயின்டெனன்ஸ், செக்யூரிட்டி, ஃபங்க்ஷனிங் ஆஃப் சிஸ்டத்தை மெயின்டைன் பண்றது, அதை பாதுகாப்பா வச்சுக்கிறது. பாதுகாப்பா வச்சிருக்கிறதுனா என்ன? ஆன்டி வைரஸ், இந்த மாதிரி வைரஸ் அட்டாக்ல இருந்து பத்திரமா வச்சுக்கிறது. அது இல்லாம வந்து பாஸ்வேர்டு எல்லாத்தையும் வந்து கரெக்டா வந்து மெயின்டைன் பண்றது. சப்போஸ் யாராவது வந்து டிரான்ஸ்ஃபர்ல இல்ல வந்து சூப்பர் ஆனிவேஷன்ல போயிட்டாங்கன்னா அவங்களோட பாஸ்வேர்டு எல்லாம் வந்து டிசேபிள் பண்றது. இது எல்லாத்தையும் வந்து செய்யற டியூட்டி யாருதுன்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் சிஆர்சி. இதேதான் அடுத்தடுத்தது சொல்லியிருப்பாங்க. மாஸ்டர் டேட்டாவை மெயின்டைன் பண்றதும் வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். அதுக்கப்புறமேட்டு 134வது பாயிண்ட், ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்றது. செட் வைஸ் ரிப்போர்ட்டா இருக்கட்டும், எந்த ஆபீஸ்க்கு வந்து நம்ம வந்து பை கட்டுறோமோ அந்த ஆபீஸோட ரிப்போர்ட்டா இருக்கட்டும், டிரான்ஸ்மிஷன் ரிப்போர்ட்டா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரிப்போர்ட் ஜெனரேஷன் இஸ் டன் பை சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் சிஆர்சி. அதுக்கப்புறமேட்டு லாகின் லாக் அவுட் ரிப்போர்ட்டா இருக்கட்டும், க்ளோஸ் பண்ற ரிப்போர்ட்டா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து யார் பண்ணுவாங்க? இந்த ரிப்போர்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஜெனரேட் பண்றது வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் சிஆர்சி. இதுதான் 136 பாயிண்ட் வரைக்கும் இதை தான் திருப்பி சொல்லியிருப்பாங்க. அப்ப நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான், பீட் மாஸ்டரா இருக்கட்டும், மெயில் ஏஜென்சி மாஸ்டரா இருக்கட்டும், ரிப்போர்ட்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி டெலிவரி டீடைல்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து யார் வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் யார் வந்து செக் பண்ணி கரெக்டா வந்து பண்ணுவாங்க அப்படின்னா யாரோட டியூட்டி அப்படின்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லாத பட்சத்தில் யார் பண்ணுவார்கள் அப்படின்னா சூப்பர்வைசர் சிஆர்சி. 2 பாயிண்ட் வந்து முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 137வது, அடுத்தது சூப்பர்வைசருக்கு வரோம். 137வது பாயிண்ட், சூப்பர்வைசர் சிஆர்சி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டே-டு-டே ஃபங்க்ஷனிங் ஆஃப் த செட் இன் விச் இஸ் ஒர்க்கிங். டெய்லி வந்து ஒழுங்கா செட்டு ஃபங்க்ஷன் ஆகணும், அதுக்கான பொறுப்பு யாருன்னா வந்து சூப்பர்வைசர் சிஆர்சி. சரிங்களா? இப்போ ஒரு ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அதோட பொறுப்பு, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார்கிட்ட கேட்பாங்க? ஹெட் போஸ்ட் மாஸ்டர் கிட்ட கேட்பாங்க. அதே மாதிரி இந்த சிஆர்சியில இருக்கிற செட்டு வந்து ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்டனா சூப்பர்வைசர் சிஆர்சி. அதே மாதிரி டைமுக்கு செட்டை ஓபன் பண்றது, அதே மாதிரி யாருக்கு என்னென்ன அலோகேஷன், இது எல்லாத்தையும் வந்து யார் வந்து கவனிக்கணும் அப்படின்னா வந்து சூப்பர்வைசர் சிஆர்சி. அடுத்தது 139வது பாயிண்ட், whenever there are 2 or more issued letters for dispatch from one post office to another, the office of dispatch is close them in an insured bundle. Insured bundle க்ளோஸ் பண்ணா ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
இரண்டுக்கு மேற்பட்ட தபால்கள் இருந்தால் இன்சூர்டா இருந்தா கண்டிப்பா அந்த ஆபீஸ்க்கு வந்து பண்டிலா தான் க்ளோஸ் பண்ணணும். இதுவே வந்து ரெஜிஸ்டரா இருந்தா 3க்கு மேல. இதுவே வந்து ஆர்டினரி லெட்டர் பண்டில் வந்து ஸ்டேஷன் பண்டில் போடுறதா இருந்தா மோர் தென் 14. இது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கேள்வி இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 140வது பாயிண்ட். சூப்பர்வைசர் சிஆர்சி will make RSA allocation according to the number of, அதாவது ஒருத்தவங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் இருக்கிறாங்கல்ல அவங்களோட ஒர்க் அலோகேஷன் வந்து யாரு வந்து அலோகேட் பண்ணுவாங்கன்னா சூப்பர்வைசர் சிஆர்சி. புரியுதுங்களா? சூப்பர்வைசர் சிஆர்சி தான். இப்போ 4 ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் இருக்காங்க. 140 சூப்பர்வைசர் சிஆர்சி தான் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ட்டிங் அசிஸ்டன்ட்டுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேருக்கு என்னென்ன ஒர்க் அப்படின்றத யார் வந்து அலோகேட் பண்ணுவாங்கன்னு கேட்டா சூப்பர்வைசர் சிஆர்சி. அடுத்தது 141வது பாயிண்ட், பேக் அலோகேஷன். யார் யார் வந்து பேக் ஓபன் பண்ணணும்? மேடம் சுலேகா மேடம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. கிளியரா இருக்கு சார். அதான் உங்ககிட்ட சொன்னா கேட்க மாட்டேன். ஓகே. 141 ஓபனிங் ஆஃப் பேக் அலோகேஷன். அதையும் வந்து யார் வந்து அலோகேட் பண்ணுவாங்கன்னா சூப்பர்வைசர் சிஆர்சி. கம்ப்யூட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர்ல எந்த ஒர்க் அலோகேஷனா இருந்தாலும் அப்படியே உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா சூப்பர்வைசர் சிஆர்சி. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 142 சூப்பர்வைசர் சிஆர்சி will maintain the master data for the interim dispatch and ensure the timely dispatch of all bags including interim dispatch. நடுவுல ஒரு dispatch வந்து பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வருது. அந்த மாஸ்டர் டேட்டாவுக்கும் இந்த மாஸ்டர் டேட்டாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. நடுவுல ஒரு dispatch வந்து இன்ட்ரீம் dispatch பண்ண வேண்டியது வருது. அந்த பண்ண வேண்டிய காரணத்தால டைமுக்கு பண்ணணும் அப்படின்னா அந்த ஷெடியூலை யார் வந்து மாஸ்டர் டேட்டா அந்த ஷெடியூலை ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சூப்பர்வைசர் சிஆர்சி. அதுக்கப்புறமேட்டு அவரோட வேலை இது மட்டும் கிடையாது. சூப்பர்வைசர் சிஆர்சி வெரிஃபை த இன்சூர்டு செக்லிஸ்ட். இன்சூர்டு சார்ட்டிங் அசிஸ்டன்ட் இருக்காருல்ல அவர் வந்து இந்தந்த இன்சூர்டு பேக் வந்து நான் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்ட்டு அப்டிராக்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சாருன்னா அதை வந்து வெரிஃபை பண்ணி கையெழுத்து வந்து சூப்பர்வைசர் சிஆர்சி போடணும். அடுத்தது 144வது பாயிண்ட், the parcel sorting assistant is responsible for the receipt, custody, sorting and dispatch of parcel mail articles. பார்சல் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் இருக்கிறாருல, ரெஜிஸ்டர் சார்ட் பண்ணா ஒரு ரெஜிஸ்டர் சார்ட்டிங் அசிஸ்டன்ட், இன்சூர்டு பண்ணா இன்சூர்டு சார்ட்டிங் அசிஸ்டன்ட், பார்சலை பண்றாங்கன்னா பார்சல் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். அவரோட பொறுப்பு என்னன்னா பேக் வந்து பார்சல் வந்து கரெக்டா வந்து ரிசீவ் பண்ணி அதை பத்திரமா சார்ட் பண்ணி டிஸ்பேட்ச் பண்றது தான். உங்களுக்கு கேள்வி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் who is responsible for the receipt, custody, sorting and dispatch of parcel mail articles. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா பார்சலா ரெஜிஸ்டரா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் பார்சலுக்கு ரெஜிஸ்டர் டிக் பண்ணுவீங்க, ரெஜிஸ்டருக்கு பார்சல் டிக் பண்ணுவீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 145வது பாயிண்ட், the transit bags must always be closed and sealed in the presence and direct supervision of the mail assistant. டிரான்சிட் பேக்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டிரான்சிட் பேக் வந்து யாரோட முன்னிலையில் வந்து க்ளோஸ் பண்ணி சீல் வைக்கணும் அப்படின்னு கேட்டா மெயில் அசிஸ்டன்ட். மெயில் அசிஸ்டன்ட் முன்னிலையில் தான் வந்து டிரான்சிட் பேக் வந்து க்ளோஸ் பண்ணி சீல் வைக்கணும். அடுத்தது 140 நான் வந்து சொல்றேன்ல அந்த டிரான்சிட் பேக் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மெயில் அசிஸ்டன்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பா வந்து டெய்லி வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து போட்டுடுறேன். அடுத்த நாள் வந்து நீங்க ஆன்சர் உங்களுக்குள்ளார நீங்க போடுங்க, நான் கரெக்டான ஆன்சரை அடுத்த நாள் போட்டுறேன். அடுத்தது 146வது பாயிண்ட், the parcel assistant should bring to the notice of the head sorting assistant all irregularities noticed by him in parcel branch. பார்சல் அசிஸ்டன்ட் வந்து அவரோட பிரான்ச்ல ஏதாவது வந்து தப்பு நடந்தது அப்படின்னா கண்டிப்பா அதோட யாரோட கவனத்துக்கு கொண்டு வரணும்னா ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டன்ட். ஓகேங்களா? அடுத்து அதே மாதிரி வந்து எதுக்கு வந்து அவரோட கவனத்துக்கு கொண்டு போறாங்கன்னா அவர் வந்து ஒர்க் பேப்பர் ஏற்கனவே சொல்லியிருக்கல, இர்ரெகுலாரிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து எதுல வந்து நோட் பண்ணுவாங்க,
டெய்லி ரிப்போர்ட்னு ஒன்று நோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒர்க் பேப்பர்ஸ்ல என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுல நோட் பண்ணுவாங்க. அந்த ஒர்க் பேப்பர்ஸ்ல வந்து நோட் பண்ணி எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் ஆஸ்பெக்டா வந்து அவங்க வந்து கொடுத்துடணும். அடுத்தது 147வது பாயிண்ட், the parcel abstract is maintained and completed by parcel sorting assistant. parcel abstract யார் மெயின்டைன் பண்ணுவா? parcel sorting assistant. இதே register abstract யார் மெயின்டைன் பண்ணுவா? register sorting assistant. அடுத்தது 148வது பாயிண்ட், the blank parcel list received from opening of a mail bag will be handed over to the parcel sorting assistant. உங்களுக்கு பழசுல வந்து இப்ப எல்லாமே வந்து சிஸ்டம் ஆயிடுச்சு. சில ஆபீஸ்ல வந்து அதாவது வந்து பார்சலே வந்து அன்டியூ, சரிங்களா, அது வந்து ரெகுலரா வர்றது கிடையாது. ஒரு ஆபீஸ்ல வந்து பார்சல் வந்து புக் பண்ணலாம், புக் பண்ணாம இருக்கலாம். சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, பார்சல் புக் பண்ணலன்னா பிஆர்எல் அப்படி அதாவது பிளாங்க் பார்சல் லிஸ்ட் பிபிஎல்னு போடுவாங்க. அதே மாதிரி ரிஜிஸ்டர் புக் பண்ணலனாலும் ரெஜிஸ்டர் பிளாங்க் ரெஜிஸ்டர் பிஆர்எல்னு போடுவாங்க, பிளாங்க் ரெஜிஸ்டர் பார்சல் லிஸ்ட். அந்த பிளாங்க் பார்சல் லிஸ்ட் மெயில் பேக்ல வருதுன்னா அது யாருகிட்ட கொடுக்கணும்? பார்சலே இல்லன்றத நோட் பண்ணி அனுப்புறது தான் வந்து பிளாங்க் பார்சல் லிஸ்ட். அது ஷார்ட் ஃபார்ம் வந்து பிஆர்எல். அதை வந்து யாருகிட்ட கொடுக்குறோம்னா பார்சல் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் கிட்ட செப்பரேட்டா மெயில் லிஸ்ட் போட்டு அக்யூட்டன்ஸ் வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. அடுத்தது 149வது பாயிண்ட், பார்சல் சார்ட்டிங் கேஸ் must always be kept locked when the work of the sorting is not. ஏற்கனவே சொன்னதாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ட்டிங் கேஸ் வந்து யாரும் ஒர்க் பண்ணலன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ட்டிங் கேஸை வந்து பத்திரமா வந்து பூட்டி யார் வந்து கீ வச்சுக்கணும்? ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் வச்சுக்கணும். அதே மாதிரி பார்சல் வந்து பார்சலோட அந்த இது செட்ல வந்து ஒர்க் பண்ணல, அப்படியே வந்து ஐடியில எல்லாரும் இருக்கிறாங்கன்னா கரெக்டா வந்து க்ளோஸ் பண்ணி யாருக்கிட்ட அந்த கீயோட கஸ்டடி இருக்கணும்னா பார்சல் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் கிட்ட இருக்கணும். அடுத்தது 150வது பாயிண்ட், when no mail bag is closed for office for which a blank parcel list is to be issued, the BPL should be dispatched by entering in the mail list dispatch for that office. ஒன்னும் இல்ல, பார்சல் வந்து எதுவும் புக் பண்ணல அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், blank parcel list பிபிஎல்னு போட்டு கையெழுத்து போட்டு சீலை போட்டு அனுப்பணும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மெயில் பேக்கை ஓபன் பண்ண உடனே ஓ பார்சல் வரல அப்படின்றத அந்த லிஸ்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த லிஸ்ட்டை வந்து யார் கைக்கு போயிடும்னா பார்சல் சார்ட்டிங் அசிஸ்டன்ட்டுக்கு கைக்கு போயிடும். அடுத்தது 151வது பாயிண்ட், the parcel list received should be stamped stitched together in the order in which they are. எந்த ஒரு லிஸ்ட் வந்தாலும் பத்திரமா ஃபைல் பண்ணி வச்சுட்டு, சரிங்களா, இந்த ஊர்ல இருந்து இந்த லிஸ்ட் வந்து அதாவது இப்போ ஒரு பிஓ எக்ஸ்ன்ற ஒரு பிஓல இருந்து வருது, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். பிளாங்க் பார்சல் லிஸ்ட் வருது, அப்ப நில்லுன்னு போட்டு வச்சுப்போம்ல. இன்னொரு ஊர்ல இருந்து வருது, அதை நம்ம நில்லுன்னு போட்டு வச்சுப்போம். கரெக்டா வந்து அப்டிராக்ட்ல வந்து கரெக்டா ஏத்தி வச்சுக்கணும்னு சொல்றாங்க. அடுத்தது 152, the hand bags, briefcases and rolls of bedding of other officials in the mail van are suitably placed away from the working area. அதாவது இந்த மெயில் வேன்ல இருக்கிறாங்கல்ல அந்த அபிஷியல்ஸ், பெட்டிங் ஆஃப் அதர் அபிஷியல்ஸ் இந்த மெயில் வேன், அவங்களோட ஹேண்ட்பேக்கா இருக்கட்டும், பிரீஃப் கேசஸா இருக்கட்டும், இல்ல ரோல்ஸ், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அவங்களோட வேலை செய்யற இடத்துக்கு வரக்கூடாது. அதாவது வந்து அவங்களோட இடத்துல தான் வந்து இருக்கணும், ஒர்க்கிங் ஏரியாவுக்கு வரக்கூடாது. அடுத்தது 153வது பாயிண்ட், டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் ஏ லைன் ஆஃப் த்ரூ மெயில் கம்யூனிகேஷன் receives and sort bags intended for office in advance without opening. டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ்னா ஒன்றும் இல்லைங்க, இப்ப ஒரு ஊர் இருக்கு, எக்ஸ்ன்ற ஒரு ஊர் இருக்கு, நடுவுல வந்து ஒய்ன்ற ஒரு ஊர் இருக்கு, அதை தாண்டி நடுவுல ஒய்ன்ற டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ் இருக்கு, அதை தாண்டி இசட்னு ஒரு ஊர் இருக்குது. எக்ஸ்ல இருந்து பை வந்து அனுப்புறாங்க, அந்த பைய வந்து டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எதுவும் பண்ண மாட்டாங்க, உடைக்கவே மாட்டாங்க, ஜஸ்ட் அந்த பைய வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்கன்னா இசட்ன்ற ஊருக்கு தானே கட்டுறாங்க, அந்த இசட்ன்ற ஊருக்கு வந்து இது பண்ணிடுவாங்க. அதுதான் டிரான்சிட்னுவாங்க. உடைக்காம அந்த டிரான்சிட் மெயில் ஆஃபீஸோட வேலை என்னன்னா வர பேக்கை அப்படியே வந்து ஃபார்வர்ட் பண்றது தான் வித்தவுட் ஓப்பனிங். கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் ஏ டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ், டிரான்சிட் மெயில் ஆஃபீஸோட வேலை என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வர பேக்கை ஓபன் பண்ணாம ஜஸ்ட் வந்து ஃபார்வர்ட் பண்றது தான். அதையும் கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணிட்டாங்க.
அந்த கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ் எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா டியூ மெயில்ஸ் எது வருது. அதே மாதிரி டியூ மெயில் இல்லாம, டியூ மெயில்னா என்ன, டெய்லி வர மெயில் தான் வந்து டியூ மெயில். டியூ மெயில் என்னென்ன வருது, எக்ஸ்ட்ரா மெயில் வந்து என்னென்ன வருது, இது எல்லாத்தையும் வந்து நம்ம டேட்டா வந்து கம்ப்யூட்டரைசேஷன்ல ஃபீட் பண்றதுக்கும் பேப்பர் ஒர்க்கை ரெடியூஸ் பண்றதுக்கும், அது மட்டும் இல்லாம என்ட்ரிஸ் வந்து மெயில் லிஸ்ட்ல நம்ம கையில எழுதுறோன்ற பட்சத்துல எப்படி இருக்கும், மேனுவலா இருக்கிறக்குள்ள தெளிவா இருக்காது. இதே வந்து ஒரு சிஸ்டத்துல வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறோன்ற பட்சத்துல தெளிவா இருக்கும். ஓகேங்களா? இந்த மூணு விஷயத்துக்காக தான் டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ் வந்து கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 155வது பாயிண்ட், த அப்ரிவேஷன் CTMO ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சர்க்கிள் டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ். CTMOனா சர்க்கிள் லெவல்ல இருக்கிற டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ். இத கூட வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. CTMO ஃபுல் ஃபார்ம் கேட்டாங்கன்னா சர்க்கிள் டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா 156வது பாயிண்ட், த ஒர்க் கனெக்டட் வித் their receipt, custody, sorting and dispatch of articles posted and of closed mails in the mail van is mail guard. அதாவது ஒரு மெயில வந்து ரிசீவ் பண்ணி பத்திரமா வச்சிருந்து அதை வந்து பிரிச்சு அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் வந்து டிஸ்பேட்ச் பண்றது மெயில் வேன்ல யாருன்னா மெயில் கார்டு. சரிங்களா? மெயில் கார்டுனா ஏற்கனவே வந்து தலைவர் நேத்து சொல்லியிருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல முக்கியமா நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, இந்த ரெசிப்ட், கஸ்டடி, சார்ட்டிங், டிஸ்பேட்ச்னு நிறைய இடத்துக்கு வரும். மெயில் வேணும்னு வந்துட்டா மெயில் கார்டு. புரியுதுங்களா? அந்த பாயிண்ட வந்து அந்த இடத்துல வந்து அந்த வாசகத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நான் ஏன் இப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன்னா, என்னதான் உங்களுக்கு ஜெனரலா வந்து தெரிஞ்சாலும் இந்த இடத்துல போய் தப்பு பண்ணுவீங்க. ஏதோ ஒன்னத்தை வந்து டிக்கெட் மெயில் வேணும்னா மெயில் கார்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி படிச்சாதான் வந்து எக்ஸாம்ல வந்து கரெக்டா வந்து ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது 157, பிஃபோர் குவிட்டிங் த வேன் மெயில் ஏஜென்ட் ஷுட் ரீப்ளேஸ் புக்ஸ், சீல்ஸ், ஸ்டாம்ப்ஸ் இன் த போர்ட்ஃபோலியோ. வேன்ல இருந்து மெயில் ஏஜென்ட் வந்து அவர் ஒர்க்கை முடிச்சுட்டு போறாருன்ற பட்சத்தில் அவர் போயிட்டு மெயில டெலிவரி பண்ணிட்டு வந்தார்ல, அதுக்கான அக்யூட்டன்ஸ் புக்ஸ், அது இல்லாம சீல்ஸ், ஸ்டாம்ப்ஸ், இது எல்லாத்தையும் அந்த போர்ட்ஃபோலியோ இருக்குல்ல அதுல வந்து பத்திரமா வச்சு கரெக்டா வந்து வச்சுட்டு போகணும். அடுத்தது 158வது பாயிண்ட், the office facilitates the location of any bag that would have passed through the office is transit section. அதாவது ஒரு பேக் வந்து இன்னொரு ஆபீஸ்க்கு போகுது, அந்த பேக் வந்து எங்க போகுது அப்படின்றத கரெக்டா ஐடென்டிஃபை பண்றது யாருன்னா டிரான்சிட் செக்ஷன். சரிங்களா? செக்ஷன் என்ன சொல்லியிருக்கான், செக்ஷன்ன்றது ட்ரெயின்ல இருக்கும்னு சொல்லியிருக்கான். டிரான்சிட் செக்ஷன்னா அவங்களுக்கு ஜஸ்ட் வந்து அந்த பேக்ஸை வந்து அதாவது ஃபார்வர்ட் பண்றது தான். ஓகேங்களா? அப்ப ஃபார்வர்ட் பண்ற வேலை அவங்களுதுன்னா எந்த ஆபீஸ்க்கு வந்து அந்த பேக் வந்து போயிருக்குதுன்றத கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியும்ன்றது டிரான்சிட் செக்ஷனால் தான் முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா 159, IP is the overall in charge of computerized transit mail office. சரிங்களா? இன்ஸ்பெக்டர் அவர் தான் வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ்க்கு ஓவரால் இன்சார்ஜ். அடுத்தது 160வது பாயிண்ட், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லா மாஸ்டர் டேட்டா மெமோ ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க் ஆஃப் ஈச் செட். MDWனா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னன்னா யார் எந்தெந்த ஒர்க்கை வந்து பண்ணணும். மாஸ்டர் டேட்டாவை யார் வந்து ஒரு செட்ல வந்து கரெக்டா வந்து என்ட்ரி பண்ணி பண்ணணும்னா அது யாரோட ஒர்க்னா வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஒர்க். அடுத்தது பாத்தீங்கன்னா 161, இதேதான் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் MIS ரிப்போர்ட்ஸுக்கு ரெஸ்பான்சிபிள். அதுக்கப்புறமேட்டு சார்ட்டிங்கு, செட் வைஸ் ரிப்போர்ட்னாவே வந்து யாரு வந்து ரெஸ்பான்சிபிள்னா வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் ரெஸ்பான்சிபிள். அதே மாதிரி வந்து பீரியடிக்கல் செக்அப், டேட்டா, அந்த சிஸ்டத்துல இருக்கிற வந்து மெயின்டெனன்ஸ், செக்யூரிட்டி, இது எல்லாத்துக்குமே யார் ரெஸ்பான்சிபிள்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். அடுத்தது பாத்தீங்கன்னா 163. ஆனா நான் 163 165ஓட முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் ஹெட் மெயில் ஏஜென்ட் இஸ் த ஓவரால் ஆஃப் இன்சார்ஜ் ஆஃப் கம்ப்யூட்டரைஸ்டு TMO. ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொன்னேன், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் CRCல இல்லைன்னா யார் இன்சார்ஜ் அப்படின்னா சூப்பர்வைசர் CRC. இதுவே வந்து கம்ப்யூட்டரைஸ்டு டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ்ல
சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லைன்னா யார் இன்சார்ஜ்னா ஹெட் மெயில் ஏஜென்ட். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஹெட் மெயில் ஏஜென்ட் ஒருவேளை சிஸ்டம் மேனேஜர் லீவ்லயோ இல்ல வேற ஏதாவது வேலையோ போயிருந்தா யார் வந்து இன்சார்ஜ்னா ஹெட் மெயில் ஏஜென்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா 164 head mail agent will also reopen the transit bags closed by the mail agent for the inclusion deletion of bags included. head mail agent வந்து அவர் வந்து transit bag வந்து மெயில் ஏஜென்ட் க்ளோஸ் பண்ணிருக்காங்க, அதுல ஏதாவது இன்க்ளூட் பண்றதுனாலும் டெலிட் பண்றதுனாலும் வந்து ஹெட் மெயில் ஏஜென்ட் வந்து பண்ணுவாரு. 165வது பாயிண்ட், இன் கேஸ் ஆஃப் நான் அரைவல் நான் டிஸ்பேச் ஆஃப் ரெகுலர் டிரான்ஸ்போர்ட் ஹெட் மெயில் ஏஜென்ட் வில் ரீகலெக்ட் த ரெசிப்ட் டிஸ்பேச் இன் சிடிஎம்ஓ. ஒன்றும் இல்லைங்க, சப்போஸ் வந்து சில காரணங்களால வந்து பேக் ரெகுலர் டிரான்ஸ்போர்ட் இல்லாம பேக் வந்து ரிசீவ் ஆகாம போனா அதை வந்து ரெசிப்ட் டிஸ்பேச்சை பத்தி நோட் பண்ணி கம்ப்யூட்டரைஸ்டு டிரான்சிட் மெயில் ஆஃபீஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுவார். ஓகேங்களா? அடுத்தது சிவானா எடுப்பாரு. 166ல இருந்து இன்னும் ஒரு 234. அது தலைவர் நடுவுல டைம் இருந்தா எனக்கு வந்து ஒரே ஒரு கிளாஸ் கொடுத்தாருன்னா இதை முடிச்சிடுறேன். டெய்லி வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வால்யூம் 7ல இருந்து நான் போடுறேன், நல்லா பாத்துக்கோங்க. அதை டெய்லி படிக்கிறதால உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். நன்றி. இப்போ நம்ம ஏற்கனவே வால்யூம் 6 பார்ட் 3 வந்து கிட்டத்தட்ட 180வது பேஜ். நம்ம கைடு இருந்தா எடுத்துங்க. 180வது பேஜ். அக்கௌண்ட் பேக்ல எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம் நேற்று, இல்லைங்களா? நேற்று தான் போன கிளாஸ்ல பார்த்தோம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரெமிட்டன்சஸ் வந்து போஸ்ட் மூலியமா போச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா அது முக்கியமானது வந்து கண்டென்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் பேக் 35 பார்க்கலாம் ஒரு தடவை. இல்லை இது எது வரைக்கும் பார்த்தோம் நம்ம ஞாபகத்துங்க? ரெட்டிங் பர்டிகுலர்ஸ் எல்லாம் சொன்னேன். கரெக்ட். அதுக்கு அடுத்தது அதான் ரெட்டிங் பர்டிகுலர்ஸ். இதுக்கப்புறமா வந்து இது இல்லைன்னு சொல்லி நம்ம சிஎஸ்ஐ இன்டகிரேஷனுக்கு அப்புறம் அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெய்லி அக்கௌண்ட் பை சப் ஆஃபீஸ் நாட் இன் டெய்லி கம்யூனிகேஷன் பை போஸ்ட் வித் ஹெட் ஆஃபீஸ் ஆர் அக்கௌண்ட். அதாவது டெய்லியுமே இல்லை கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நான் நார்மலா வந்து அது எழுதணும், இல்லைன்னா வந்து அக்கௌண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி இன்னவோ அது மாதிரி அனுப்பிச்சிடணும். பட் வந்து அது அடுத்த நாள் ரிசீவ் பண்ணி அக்கௌண்ட் பண்ற மாதிரி இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. டெய்லின்னா இப்போ ஒன்று விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட்டா ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்தா அது மாதிரி. பேஜ் நம்பர் 178. என்னைக்கு மெயில் வந்து வருதோ அன்னைக்கு வந்து டிஸ்பேச் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவர் கரெக்டாக க்ளோஸ் பண்ணி பேலன்ஸ் எல்லாம் அக்ரி ஆகிதா என்னன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஸ்பேச் பண்ணணும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் வந்து ஜாயிண்ட்லி ரெஸ்பியம்னா இருந்தால் சேஃப் கஸ்டடி ஆஃப் கேஷ் பேலன்ஸ் இஸ் ஷுட் வெரிஃபை தி கேஷ் பேலன்ஸ் ஈச் டே இன் மேனர் லைட் டவுன் இன் இனிஷியல் ஆஃப் தி எஸ்ஓ அக்கௌண்ட் இன் டோக்கன் ஆஃப் ஹேவிங் டன் திஸ். The detailed check and verification of various items in the system generated daily account with reference to the voucher is not necessary. இப்போ ஜாயிண்ட் கஸ்டடியன் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணும்ன்றாரு, கேஷ் பேலன்ஸை அவர் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணணும். பெரிய ஆஃபீஸர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜாயிண்ட் கஸ்டடின்னு சொல்லுவாங்க. ட்ரெஷரி பார்ப்பாரு, அவர் தான் ஜாயிண்ட் கஸ்டடியன். போஸ்ட் மாஸ்டரும் அவரும் பொறுப்பு வேல்யூபிள்ஸ்க்கெல்லாம். அது வந்து அவர் டெய்லியுமே வந்து போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணணும், செக் பண்ணி இனிஷியல் பண்ணணும். ஏதாவது பொறுப்பு இருந்தால் அவங்க ஏதாவது டேலி ஆகல டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா 2 பேரும் தான் பொறுப்பு. அந்த ட்ரெஷரரும், ஹெட் ஆஃபீஸ்னா ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற ட்ரெஷரரும் போஸ்ட் மாஸ்டர் தான் வந்து பொறுப்பு. அவர் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் லயபிலிட்டிஸ் ஆஃப் சப் ஆஃபீஸ். லயபிலிட்டினா ஏற்கனவே சொன்னேன் என்னன்னு, அந்த எம்ஓ வந்து எவ்வளோ, வாரண்ட் ஆஃப் பேமெண்ட் எவ்வளோலாம் அன்பெய்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுக்கு மினிமம் மேக்ஸிமம் ஆத்தரைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே வச்சுட்டு இருந்தோம்னா அதுக்கு நம்ம லயபிலிட்டி சொல்லணும், காரணம் சொல்லணும் என்னன்ட்டு. அதாவது மினிமம் ப்ளஸ் லயபிலிட்டி சேர்ந்து மேக்ஸிமத்துக்கு மேலே இல்லைன்னா நம்ம இசிபி மெமோலாம் போட தேவையில்ல. ஏபிசி 3 கிளாஸுக்குன்னு சொல்லியிருக்கேன். எல்ஹெச் அண்ட் அப்போ வந்து வீக்லி ஸ்டேட்மெண்ட்டுன்னு அனுப்புவாங்க. அவங்க வந்து அது எதுவும் இசிபி மெமோ போட தேவையில்ல. மற்ற சி கிளாஸ், பி கிளாஸ், ஏ கிளாஸ் ஆஃபீஸ் வந்து கட்டாயம் போடணும்.
அந்த அவங்களோட கேஷ் வந்து மினிமம் பிளஸ் லயபிலிட்டி அதெல்லாம் சேர்ந்து மேக்ஸிமத்துக்கு மேலே போச்சுன்னா கட்டாயம் அவர் வந்து இசி மெம்மோ போடணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதுதான் சொல்றாங்க என்னென்னா அன்பெய்டா ஏதாவது இருக்கு, இஎம்ஓ இருக்கு, அப்புறம் வாரண்ட் ஆஃப் பேமெண்ட் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து எழுதணும். அந்த டோட்டல் எல்லாம் எழுதணும். மணி ஆர்டர்னா மணி ஆர்டர் நம்பர் எழுதி அமௌண்ட் எழுதணும். எஸ்பி வாரண்ட்னா எஸ்பி அக்கௌண்ட் நம்பர் எழுதி அந்த எந்த அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ ரூபாய் வித்ட்ராயல் எடுக்க போறாங்க, எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கட்டாயம் எழுதணும். சிஸ்டம் ஜென்ரேட்டட் டெய்லி அக்கௌண்டா இருந்தா கூட அதில் நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் இல்லை. SPM must enter the total amount of liability every day in the place provided for the purpose in SO system generated daily transaction report. அதில் கட்டாயம் எழுதணும்னு சொல்றாங்க. அப்புறம் if the account back for HO is dispatched within the limit of the working hours on the day, the following additional entries should be made in the reverse of the daily account. ரிமார்க்ல இதெல்லாம் எழுதணுன்றாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்னைக்கு ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்கன்னா நேற்று அக்கௌண்ட்டை இன்னைக்கு தான் அனுப்புவாங்க. என்ன எல்லாத்தையும் டேலி பண்ணிட்டு நேத்தோட அக்கௌண்ட்டை இன்னைக்கு எல்லாத்தையும் அக்கௌண்ட் பேக் க்ளோஸ் பண்ணி ஹெச்ஓக்கு அனுப்புவாங்க. அப்போ என்னென்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் எழுதணும். கேஷ் இன் ஹேண்ட் எழுதணும், ஆக்சுவல் லயபிலிட்டிஸ் எழுதணும், அதுக்கப்புறம் இஎம்ஓ சர்டிஃபிகேட் வாரண்ட் பேமெண்ட் ரிமைனிங் அன்பெய்டு ஏதாவது இருந்தால் எழுதணும். அதுக்கப்புறம் a quarter and half an hour before the time fixed for dispatch of the account back இவ்வளோ ரூபாய் கேஷ் இன் ஹேண்ட் அட் ஹவர் அண்ட் டேட்டுன்னு எழுதணும். அது யாரும் எழுத்து கிடையாது. அதாவது என்னன்னா இப்போ ஒரு அரை மணி நேரமோ இல்லை 1/4 மணி நேரமோ நம்ம எல்லாம் கணக்கு குடிக்க போறோம் அப்படின்றது முன்னாடி என்ன ஆக்சுவலான கேஷ் இருக்கு கையில 10,400 ரூபாய் இருந்ததுன்னா 10,400 ரூபாய் இந்த டைம்ல இந்த டேட்ல அப்படின்னு எழுதணும். அது யாரும் எழுதுறது கிடையாது. பெரிய ஹெட் ஆஃபீஸ்ல கூட அதை அப்ஜெக்ஷன் பண்றது கிடையாது. ஆனா நம்ம ரூல் பிரகாரம் பார்த்தோம்னா கட்டாயம் வந்து எழுதணும். எத்தனை பேர் எழுதுறாங்கன்னு தெரியல எனக்கு. பெரும்பாலானவங்க எழுதுறது கிடையாது. ரொம்ப பழைய ஆளுங்கன்னு பார்த்தீங்கன்னா தான் எழுதுவாங்க. நீங்க உங்க எஸ்ஓ சீனியரா இருக்கிற எஸ்பிஎம் யாராவது இருந்தாருன்னா அவர்கிட்ட கேட்டு பாருங்க, இல்லை அவர் ப்ரிப்பேர் பண்ற டீட்டெயில் பண்ண பாருங்க. உங்களுக்கு தெரியும். கட்டாயம் ஒவ்வொரு நாளுமே அவர் அக்கௌண்ட் பேக் அனுப்பும் போது அவர் எப்போ கணக்கு ஆஃபீஸ் கணக்கு முடியும், இப்போ 5 மணிக்கு முடியுதுன்னா 4:30 மணியோ இல்லை 4:45 என்ன கேஷ் இருக்கு ஆக்சுவலான கேஷ்ன்றது கட்டாயம் எழுதணும். இது யாருமே செய்யறதில்ல. 100க்கு 90 பேர் செய்யறது கிடையாது. ஆனா இது செய்யணும். இது ரூலு. நீங்க சீனியரான இருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் சர்வீஸ் அந்த மாதிரி இருக்கு எஸ்எம் கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு அவர் சொல்லுவாரு. நீங்க அவங்க டெய்லி பண்றதுல கூட நீங்க எஸ்ஓ போனீங்கன்னா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அது புரியும். அதாவது அக்கௌண்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு கிடையாது. ஆக்சுவலா வந்து நம்ம கையில அன்னைக்கு என்ன இருக்குதோ அதை வந்து ஜஸ்ட் கேஷ் மட்டும் என்னவோ அதை மட்டும் எழுத சொல்றாங்க. குவார்ட்டர் அண்ட் ஹவர் பிஃபோர் தி டைம் ஃபார் டிஸ்பேச் வித்தவுட் வெரிஃபைங் தி அமௌண்ட். நம்ம எதுவும் கிராஸ் செக் பண்ணோம்னா டேலி ஆயிடுச்சா டேலி எவ்வளோலாம் இல்லை. நமக்கு அந்த அந்த நேரத்தில் க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு 15 நிமிடங்கள் இல்லை 30 நிமிடங்கள் முன்னாடி என்ன இருக்குதுன்னு நம்ம எழுதணும். இதை வந்து யாரும் 100க்கு 90 பேர் செய்யறது கிடையாது. ஆனா கட்டாயம் நம்ம டெய்லி அக்கௌண்ட்ல எழுதி அனுப்பணும். நீங்க யாராவது சீனியர் எஸ்பிஎம் ஆஃபீஸ் இருந்தாருன்னா அவர்கிட்ட போய் பாருங்க, இல்லை கேளுங்க, இதை பத்தி சொல்லுவார். அவங்க அக்கௌண்ட்டை கூட நீங்க வாங்கி பாருங்க, உங்களுக்கு அது புரியும். அதுக்கப்புறம் டீடைல்ஸ் ஆஃப் ரெமிட்டன்ஸ் ரிசீவ்ட் அண்ட் சென்ட். பர்டிகுலர் ஆஃப் ரெமிட்டன்ஸ் ரிசீவ்ட் அண்ட் சென்ட் வெதர் ஃப்ரம் HO or SO should be entered in the place provided for the purpose on the back of the SO daily account or system generated daily account report as the case may be. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம எதாவது அனுப்பிச்சோம், இல்லை நம்ம கிட்ட நான் எஸ்ஓலேருந்து இன்னொரு எஸ்ஓ கேஷ் ஆஃபீஸ் இருந்தால் எஸ்ஓலேருந்து எஸ்ஓக்கு கேஷ் வந்ததுன்னா, இல்லைன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெச்ஓலேருந்து அனுப்பிச்சாங்கன்னா அந்த ரெமிட்டன்ஸ் வந்துருந்ததுன்னா அதை நம்ம கணக்கில் கொண்டு வந்ததுன்னா என்னைக்கு டேட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோமோ, என்னைக்கு டேட்டோட அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அன்னைக்கு ஆக்சுவலான கேஷ் எவ்வளோ வந்தது, எவ்வளோ அனுப்பிச்சோம், பைலியா இல்லை வந்து ஸ்பெஷலா என்ன அனுப்பிச்சோமோ அதை கொண்டு பேமெண்ட் சைடில் கொண்டு வரணும். அதெல்லாம் அந்த பின்னாடி எழுதணும். அதுக்கு காலமே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேடம் டெய்லி அக்கௌண்ட் வாங்கி பார்த்தீங்கன்னா அது புரியும், அது இருக்கும். சிஸ்டம் ஜெனரேட் அக்கௌண்ட்ல நம்ம கையில் எழுதி அனுப்பணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போதான் வந்து இந்த கேஷ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரா, அதுக்கு என்ன டீட்டெயில், கையில் வந்ததுன்னா பையில, ஸ்பெஷல் கேரியர்னா ஸ்பெஷல் கேரியர் அனுப்பிச்சது. அதே மாதிரி பேக்ல அனுப்பிச்சா பேக் த்ரூ எல்சிபி இல்லைன்னா த்ரூ ஸ்பெஷல் கேரியர் அப்படின்னு எழுதுவாங்க. நீங்கள் அதை டெய்லி அக்கௌண்ட் பின்னாடி எழுதணும். அதே மாதிரி டிராயிங்ஸ் ஃப்ரம் ட்ரெஷரி ஆர் பேங்க்
ஏற்கனவே சொன்ன ட்ரெஷரியோட நம்ம எந்த விதமான இதுவும் வராது, பரிவர்த்தனையும் வச்சுக்கிறது இல்லைன்னு சொன்னோம். பேங்க் தான். பேங்க் ட்ரெஷரினா இது ஸ்டேட் கவர்மெண்டோட ட்ரெஷரி. நீங்க நம்ம ட்ரெஷரின்னு மீன் பண்ணிக்காதீங்க. இந்த இடத்துல ட்ரெஷரின்றது ஸ்டேட் கவர்மெண்ட்ல நம்ம பணம் வந்து கட்டுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் உண்டான பேங்க் மாதிரி. இப்போ எல்லாமே நம்ம பேங்க்ல தான் டிரான்சாக்ஷன் பண்றோம். அதனால இது இந்த ட்ரெஷரின்றதை நம்ம எடுத்துக்கலாம்னா பேங்க்ல தான் பண்றோம். அதே மாதிரி ஆக்சுவலா வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எல்ஹெச்சி அண்ட் அபோவ் பெரிய ஆஃபீஸ்லாம் இந்த கேஷ் ஆஃபீஸா இருக்க ஆஃபீஸ் எல்லாம் வந்து அவங்களே செக்கு பவருக்கு ஆத்தரைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க பணத்தை வந்து ஸ்டேட் பேங்க்ல இருந்து டிரா பண்ணிருக்கலாம், இல்லைன்னா அதிகமாக இருந்தால் அதை கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேங்க்குக்கு அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சதை ரெமிட்டன்ஸ்ல காமிக்கணும். பேமெண்ட் சைடு பேங்க்ல இருந்து டிரா பண்ணாலும் ட்ரான் ஃப்ரம் பேங்க்னு காமிக்கணும். அதுக்கும் டீடைல்ஸ் கட்டாயம் எழுதணும். அதுதான் சொல்றாங்க. If the account bar for HO is dispatched within the limit of working hours of the day, the entries be made on the reverse of the daily account in this column headed to be filled up by SO at the treasury station to show the state of the funds at credit the SO in the treasury or bank at a quarter and hour before. அதேதான் சொல்றாங்க. இதையும் fill up பண்ணி அனுப்பணும்னு சொல்றாங்க. The case of SOs not situated treasury or bank, the authorized maximum amount of cash that may be drawn from bank கேஷ் ஆஃபீஸ் வித்தவுட் ரெஃபரன்ஸ் டு தி HO. அதான் ஏற்கனவே சொன்ன அடிஷ்னல் கிரெடிட்டுக்கு வந்து என்னன்னா அது ஃபர்ஸ்ட் இனிஷியல் கிரெடிட்னு ஒன்று கொடுப்பாங்க ஒவ்வொரு மாதமும். அப்போ அவங்க வந்து ஹெட் ஆஃபீஸ் பர்மிஷன் வாங்க தேவையில்லை. அதுக்கப்புறம் ஃபர்தரா அவங்க எவ்வளோ ரெக்வஸ்ட் கேட்டாலும் ஹெட் ஆஃபீஸ் வந்து ஆத்தரைஸ் பண்ணி SOக்கு 5 லட்ச ரூபாய் ரெமிட் பண்ணலாம், 10 லட்ச ரூபாய் ரெமிட் பண்ணலாம்னு சொல்லணும். அதுக்கு எந்த இதுன்னா அந்த கன்சர்ன் SOக்கும் அதுக்கு அந்த SOக்கு பணம் அனுப்புகிற இன்னொரு SO இருக்கு இல்லையா, கேஷ் ஆஃபீஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த ஆஃபீஸ்க்கும் ரிப்போர்ட் மாஸ்டர் ஆர்டர் போடுவார். நீங்க இந்த ஆஃபீஸ்க்கு இவ்வளவு ரூபாய் பணம் கட்டணும், பேஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி போடுவார். அதுதான் சொல்றாங்க மந்த்லி லிமிட். இனிஷியலா கிரெடிட் பாத்தீங்கன்னா ஒரு 50,000 1 லட்சம் தான் வச்சிருப்பாங்க மோஸ்ட்லி. அதை வந்து ஹெட் ஆஃபீஸ் கேட்காம அனுப்பிச்சிடலாம். ஒவ்வொரு மாசமும் போகும்போது அவங்க அனுப்பிச்சிடலாம். சப்சிக்வெண்டா இருந்ததுன்னா அது ஹெட் ஆஃபீஸ் ஹெட் போஸ்ட் மாஸ்டர் ஆத்தரைஸ் பண்ணணும். ஆத்தரைஸ் பண்ணி இருந்தா தான் அவங்க வந்து அந்த ஆஃபீஸ்க்கு பணம் கேட்டால் கொடுக்கலாம். சிஎஸ்ஐ ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்த வவுச்சர் எல்லாம் வந்து சிஸ்டத்திலேயே பண்ணுறோம். அவர் என்ன பண்ணுறாரு, எந்த மெனுவில் ப்ரிப்பேர் பண்ணோம்னா கேஷுக்கு என்ன சொன்னேன் FFP 50 அதுலேயே போனீங்கன்னா பணம் வந்து SO to HO ரெமிட்டன்ஸுக்கும் சரி, இல்லை SO to BO ரெமிட்டன்ஸுக்கும் சரி, இல்லை வைஸ் வெர்சான்னா BO to SO HO to SO அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி இருந்தாலும் இதே மெனு தான் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி பணம் வந்து பேங்க்குக்கு அனுப்பினாலும் சரி, பேங்க்ல இருந்து பணம் வாங்கிட்டு வந்தாலும் சரி, ட்ரான் ஃப்ரம் பேங்க்கோ இல்லை ரெமிட்டன்ஸ் ஃப்ரம் பேங்க்கோ எதுவாக இருந்தாலும் இதே ZFPB 50 தான் இந்த மெனுவில் தான் பண்ணணும். வவுச்சர் போஸ்டிங் எல்லாம் போடக்கூடாது. இது வந்து ஒரு முக்கியமான இது ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ட்ரான் ஃப்ரம் பேங்க்கோ இதோ போட்டால் நம்ம வந்து டெய்லி அக்கௌண்ட் டேலி ஆகிடும். அப்புறம் ரிமார்க்ஸ் இன் SO டெய்லி அக்கௌண்ட் ரிப்போர்ட். இது பார்த்தீங்கன்னா அன்கிளாசிஃபைட் ரெசிப்ட், எலக்ட்ரானிக் மணி ஆர்டர் லிஸ்ட்டு, சர்டிஃபிகேட்டு, கஸ்டம் டியூட்டி, இது மாதிரி ஏதாவது என்னென்ன அனுப்புகிறோம் வவுச்சரில் அதெல்லாம் வந்து எழுதி டெய்லி அக்கௌண்ட் பின்னாடி எழுதுவோம். அது லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எழுதுவாங்க. PO டெய்லி அக்கௌண்ட்டு, பில்ஸ் பெய்டு ஷெட்யூலு, RPL ஷெட்யூலு, அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட் டிஸ்சார்ஜ்னா டிஸ்சார்ஜ் ஜேர்னலு, அதுக்கப்புறமா வந்து SPLOT இப்போல்லாம் மொத்தமாக ஒன்றா தைக்க சொல்லிட்டாங்க. அதனால ஃபுல்லாமே வந்து பண்டில் ஒரு பண்டில் அது மாதிரி போட்டு என்னென்னலாம் அனுப்புகிறோமோ லிஸ்ட்டு போட்டு அனுப்புவாங்க. ஹெட் ஆஃபீஸ் எப்படி பண்ணுவாங்க, அந்த பையை உடச்ச உடனே அந்த லிஸ்ட்டில் எழுதிக்கிறதெல்லாம் வந்துருக்குது ஆயிட்டது டிக் அடிப்பாங்க. 1 2 3 4 ஐட்டம் வந்துருக்கா. The amount paid from day to day account allowances should be charged on specific account date of payment. ஏதாவது சார்ஜ் பண்ணிக்கலாம். கண்டிஜென்ட்னா என்ன, மணி ரசீது இந்த ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ்க்கோ இல்லை மெயில் கன்வென்ஸ்க்கோ இல்லைன்னா வேற ஏதாவது சார்ஜ் பண்ணுவாங்க ஆஃபீஸ்க்கு கம் வாங்குறதுக்கு, அந்த மாதிரி இருக்குதுன்னா அதெல்லாம் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்களா, அந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்களான்னு பார்க்கணும். அதே மாதிரி கேஷ் பேலன்ஸ் வந்து லெஸ் தென் மினிமமாக இருந்ததுன்னா போஸ்ட் மாஸ்டர் அதுக்கும் ரீசன் சொல்லணும். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், அதாவது நம்ம வந்து அதிகமாக இருந்தால் தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதிகமாக இருந்தால் மட்டும் இல்லை, நம்ம ஆத்தரைஸ்டு மினிமம் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ 10,000 ரூபாய் 15,000 ரூபாய், 10,000 மினிமம் 15,000 மேக்ஸிமம். 10,000 ரூபாய் கீழே போயிடுச்சு, அவருக்கு 9,000 ரூபாய் ஆயிடுச்சு கேஷ் அப்படின்னா அதுக்கும் அவர் காரணம் சொல்லணும். ஏன் ஆயிடுச்சு, பேமெண்ட் அதிகமாகிடுச்சு, இல்லைன்னா கலெக்ஷன் கம்மியாயிடுச்சு, அது மாதிரி ஏதாவது சொல்லணும். அவர் ரீசன் வந்து கண்டிப்பாக எழுதி அனுப்பணும். அதே மாதிரி எக்ஸஸாக இருந்ததுன்னா
அவரும் ஏன் எக்ஸஸ்ன்னு சொல்லி எழுதி அனுப்பணும்னு சொன்னேன். அதே வந்து பிலோ எல்ஹெச்சி கேடரா இருந்தா எல்ஹெச்சி கேடர் ஆஃப் எஸ்ஓவா இருந்ததுன்னா கட்டாயம் இசி மெமோ போடணும். அதே மாதிரி சிஎஸ்ஐ இருந்தா இந்த ரிமார்க் எல்லாம் கொடுத்தோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா டெய்லி அக்கௌண்ட் அப்போ வந்துடும், ப்ரிப்பேர் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க. போஸ்டேஜ் வந்து நான் ஸ்டாம்ப் ரெக்வஸ்டேஷன் எப்படி ஸ்டாம்ப் எல்லாம் எப்படி இன்டென்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க. அது ஏற்கனவே எல்லாமே ஸ்டாப்ல தான் பண்ணணும். இப்போ அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகோன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மெனுல தான் போய் பண்ணணும். எஸ்ஓல இருந்து வேணும் ஸ்டாம்ப் அப்படின்னா மேனுவலாக இன்டென்ட் போட்டாலே போதும். ஹெச்ஓல வந்து என்ன பண்ணுவாங்க, சிஸ்டத்தில் மிகோவில் போய் கட்டிடுவாங்க. அதை நம்ம வந்து எஸ்ஓல ஸ்டாப்ல ரிசீவ் பண்ணால் போதும். அதுக்கு மெனு வந்து மிகோ தான், எம்ஐஜிஓ தான். பிரிண்ட் எடுக்கிறதுக்கு MB19 சொன்னேன், லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். இவங்க வந்து மேனுவலாக ரெக்வஸ்ட் அனுப்பணும் டெய்லி அக்கௌண்ட்டில். ஹெச்ஓல செக் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சிஸ்டத்தில் ஸ்டாம்பில் ஜென்ரேட் பண்ணி இன்வாய்ஸ் எடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. டூப்ளிகேட்ல அவங்க ஸ்டாம்ப் வந்த பிறகு பிசிக்கலாக வந்த பிறகு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஸ்டாப்ல ரிசீவ் பண்ணிட்டு அதை அக்னாலஜ் பண்ணி ஒரு காப்பி அனுப்பிச்சிடணும், ஒரு காப்பி ஓசியில் வச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சென்ட் வித் எஸ்ஓ சிஸ்டம் டெய்லி அக்கௌண்ட் என்னென்ன அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா சப் ஆஃபீஸ் மணி ஆர்டர் லிஸ்ட்டு, கன்சல்டேஷன் வவுச்சரு, டாக்குமெண்ட்டு, இந்தியன் போஸ்டல் ஆர்டர் பெய்டு, இஷ்யூடு, லிஸ்ட் ஆஃப் போஸ்டல் ஆர்டரு இஷ்யூடு. பெய்டுன்னா போஸ்டல் ஆர்டரோட லிஸ்ட் அனுப்பணும். சோல்டுனா வெறும் என்னென்ன நம்பர்ல இவ்வளோ வித்துக்குது, 10 ரூபாய் இவ்வளோ, 20 ரூபாய் இதெல்லாம் 50 ரூபாய் லிஸ்ட்டு வரும். இஷ்யூ எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது லிஸ்ட் மட்டும் அனுப்பினா போதும். அதே மாதிரி ட்ரெஷரிக்கும் பேங்க்குக்கும் டிரான்சாக்ஷன் இருந்தால் அந்த வவுச்சர்னு சொல்லுவாங்க, ரெமிட்டன்ஸ் ஏசிஜி 11A இல்லை ஏசிஜி 12 சொல்லுவாங்க. இது இருக்கு. அது இப்போ ஸ்டாப்ல பொறுத்த வரைக்கும் அது சிஸ்டத்திலே ஜென்ரேட் ஆகுது, அதை அனுப்ப சொல்றாங்க. அப்புறம் அதே மாதிரி கஸ்டம் டியூட்டி ஏதாவது வாங்கினா அந்த கஸ்டமர்கிட்ட இருந்து கஸ்டம் டியூட்டி ஃபார்ம் ஃபீஸ் கலெக்ட் பண்ணி ஒரு வவுச்சர் மாதிரி இருக்கும், அதையும் வாங்கி அனுப்பணும். அதே மாதிரி பிஓ டெய்லி அக்கௌண்ட்டுக்கு வந்து இருந்ததுன்னா அந்த பிஓ டெய்லி அக்கௌண்ட் அனுப்பணும். டிஆர்சி கலெக்ஷன் இருந்தால் அந்த லிஸ்ட், வாய்டு மணி ஆர்டர், அப்புறம் டாக்குமெண்ட்டு வேற ஏதாவது சார்ஜ் ரிப்போர்ட் போட்டது, யூசிபி பேமெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அது. அதே மாதிரி மணி பெய்டு ரெசீட் ஏசிஜி 17 ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் அனுப்பணும். அக்கௌண்டபிள் அது எதனா புக்கு இருந்ததுன்னா அது இப்போ நம்ம பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்ம இந்த அப்ளூ கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹெச்ஓலேருந்து எஸ்ஓலேருந்து ஹெச்ஓக்கெல்லாம் கட்ட முடியாது. ஸோ நம்ம அந்த ஆர்எம்எஸ் வழியாக தான் போய் வரும். ஸ்பீடுன்னா அந்த ஸ்பீடு அப் வழியாக தான் போயிட்டு வரும். நம்ம அக்கௌண்ட் பேக் மூலிமா எந்த அக்கௌண்டபிள் ஆர்டிக்கிளையும் நம்ம அனுப்புறது கிடையாது. அப்புறம் கண்டென்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் பேக்ஸ் அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி அக்கௌண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வேற என்னென்ன அந்த 35 என்னென்ன பார்த்தோமோ அது எல்லாமே இருக்கும். மேல பார்த்தேன் மேலே சொன்னேன் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி, அது எல்லாமே அதில் இருக்கும். ரெமிட்டன்ஸஸ் சென்ட் த்ரூ போஸ்ட், கேஷ்பேக்கில் தான் அனுப்பணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அது ரூல் 27 வால்யூம் 6 பார்ட் 1 இருக்குது. லிமிட் எல்லாம் என்னன்னு ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா. அக்கௌண்ட் பேக்கில் போச்சுன்னா பேக் வழியாக போச்சுன்னா 40,000 சொல்லியிருக்கேன். அது பிஓ இருந்தாலும் எஸ்ஓ இருந்தாலும் இல்லை எஸ்ஓலேருந்து ஹெச்ஓ இருந்தாலும் சரி இல்லை ஹெச்ஓலேருந்து எஸ்ஓ இருந்தாலும் சரி 40,000 சொன்னேன். ஜிடிஎஸ் வந்து ஒரு ஜிடிஎஸ் மட்டும் எடுத்துன்னு போனோம்னா ஏபிபிஎம் இல்லை பிபிஎம்னா 1 லட்சம், அவர் இன்னொருத்தர் எஸ்கார்டு இருந்தாருன்னா 2 லட்சம், டிபார்ட்மெண்டல் எம்ப்ளாய் இருந்தால் 5 லட்சம், இன்னொரு டிபார்ட்மெண்டல் எம்ப்ளாயோட இருந்ததுன்னா 10 லட்சம். அப்புறம் மெயில் மோட்டார்லாம் பார்த்தேன் எவ்வளோன்னு சொல்லிட்டு 20 லட்சம் அந்த மாதிரிலாம் சொன்னோம் இல்லைங்களா. அதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே இருக்கும் ஒரு 2 பக்கத்துக்கு முன்னாடி, அதை ஒரு தடவை எல்லாமே படிச்சுங்க. இது முக்கியமான லிமிட்டு, அதுலேருந்து கேள்வி கேட்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இந்த கேஷ் இருந்ததுன்னா 8 நோட் பண்ணணும்லாம் சொல்லியிருக்கிறேன். வேஸ்ட் அண்ட் பிக்கெட்ஸில் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அது வந்து ரெட்டிங்கில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நோட் பண்ணிங்க, ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. கேஷில் இருந்தால் வெயிட் க்ளோஸ் பண்ணி அதில் எழுதணும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த சிஎஸ்ஐ சினேரியாவில் எல்லா ரெமிட்டன்ஸுமே ஒர்க் போகணும் தான் சொன்னேன் இல்லைங்களா. சிஸ்டத்திலேயே ரெக்வஸ்ட் பண்ணணும், சிஸ்டத்திலேயே ரிசீவ் பண்ணணும், அதுதான் ஒர்க் ஃப்ளோ, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து அதே மாதிரி மெமோ ரெமிட்டன்ஸும் வந்து ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, பேங்க்கு நம்ம கேஷ் அனுப்பிச்சாலோ இல்லை பேங்க்லேருந்து நம்ம அந்த ரெமிட்டன்ஸ் எல்லாம் அனுப்புவோம் ஒரு சில நேரத்துலேயே இருக்கு. அது மாதிரிலாம் சொன்னேன் இல்லையா, ஏசிஜி 11 ஏசிஜி 12 இப்போ வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. எல்லாத்தையுமே ஸ்டாப்பில் தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று எல்லாமே வந்து இந்த ரெமிட் வந்து சிஸ்டத்தில் தான் பண்ணணும்னு சொல்லணும் இல்லைங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக டேலி ஆகிடும். சிசிபிக்கும் வந்துடும், டெய்லி அக்கௌண்ட்டுக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து சப்போஸ் மாஸ்டர் பர்சனலாக
இதை தான் பண்ணணும். அந்த டேலி பண்றது இந்த ஒர்க் எல்லாம் வந்து அவருக்கு அசைன் பண்ணிருப்பாங்க. அவர் பர்சனலா யாரோட ஹெல்ப் இல்லாம அவரே தான் பண்ணணும். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா ஆத்தரைஸ் பண்ணிருக்கணும் பெரிய ஆஃபீஸா இருந்தா. ஒரு சில இதெல்லாம் ட்ரெஷரி ஒர்க் பாக்குற மாதிரி இருந்தா சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்போ டெப்டி போஸ்ட் மாஸ்டர் இல்லை ஏபிஎம் யாருக்கும் ஆத்தரைஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க தான் அதை வந்து பார்க்கணும். க்ளோசிங் ஆஃப் அக்கௌண்ட் பேக் article and documents that are to be forwarded to the head office in the account bag should be placed with the postmaster himself in the bag. SPM தான் அவரே கட்டணும்னு சொல்றாங்க. அக்கௌண்ட் பேக் should be labeled with a white bag label bearing the name of the head office and closed, sealed and dispatched in accordance with instructions contained in the chapter 6 of the volume. அது எப்படி மெயில் லிஸ்ட் போட்டு மெயில் பேக்கை கூட போகணும்னு சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா தனியாக ஒரு டிவி கட்டி போகணும். அதான் சொல்றான். அது மொத்தத்துல சப் ஆஃபீஸ்ல ஒரு அக்கௌண்ட் பேக் க்ளோஸ் பண்ணா சிஸ்டம் தான் பொறுப்பு, சப்போஸ் தான் பொறுப்பு. அவர் ப்ரெசன்ஸ்ல தான் பண்ணணும். அவரே செல்ஃப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் கேரியர் அது மாதிரி என்னென்ன ஏற்கனவே சொன்னேன். யாரு போஸ்ட்மேன் இல்லை கேஷ் ஹோல்டர் அவங்க எடுத்துட்டு போகணும்னு சொன்னா அதுக்கு நோட் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு லிமிட் அதே தான். அவர் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாரு இல்லையா, போஸ்ட்மேனா கேஷ் ஹோல்டரா டிபார்ட்மெண்ட்ல எம்ப்ளாயி தான். 5 lakhs எடுக்கலாம். இன்னொரு 5 lakh எடுத்தோம்னா இன்னொரு எஸ்கார்ட் போடும். டெய்ரின்னு சொல்லுவாங்க. அவர் நோட் மாதிரி வச்சிருப்பாரு. அந்த அட்வொகேட் வாங்கிக்குவாரு. அனுப்பும்போது இங்க அனுப்பும்போது இந்த இவர் மூலியமா அனுப்புறோம்னு ஒரு என்ட்ரி போட்டு அனுப்புவோம். அதான் என்ன சொன்னோம், 1/10/2018 லேட்டஸ்ட் டைரக்டரேட் ஆர்டர் பிரகாரம் லூஸ் கேஷ் டு எனி டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ₹5 lakh. ஓகேங்களா? எஸ்கார்ட் பண்ணா இன்னொரு ஆள் பண்ணா இன்னொரு 5 lakh எடுத்துருக்கோம். மெயில் மோட்டார் சர்வீஸ்னா மெயில் வேன்ல அது நம்மளுக்கு இந்த பக்கம் எல்லாம் இல்லை, வேலூர்லாம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது இருந்தால் அதுக்கு தனியாக லிமிட் வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு டிரைவர் ஒரு எம்டி எல்லாத்துலேயுமே இந்த ரெமிட்டன்ஸ் எல்லாமே சேப் வழியாக தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்து திருப்பி நோட்டில் கொடுத்துருக்காங்க, ரீசேட் பண்ணியிருக்காங்க. நம்ம வவுச்சர் போஸ்டிங் எல்லாம் போடக்கூடாது, டூல்லலாம் அடிக்கக்கூடாது. அப்படி அடித்தா டேலி ஆகாது. அதெல்லாம் டிரான்ஸ்லேட்டில் பெண்டிங்காக இருக்கும். முன்னாடி ஒவ்வொரு மாதமும் அதை கிளியர் பண்ண சொல்லி நம்ம அடிச்சுக்கணும். அதே மாதிரி ஹெச்ஓவில் வந்து கேஷ் வந்து என்ன பண்ணணும், ட்ரெஷரர் சப் அக்கௌண்ட் ப்ரெசன்ஸ்ல தான் வந்து க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி டெய்ரியில் வந்து அவர் அக்யூட்டன்ஸ் கொடுக்கணும். அவர் கம்பேர் பண்ணி ட்ரெஷரை எடுத்துன்னு மிச்சம் கேஷ் பேக் எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற கண்டக்டை சப் அக்கௌண்ட் கொடுத்துருவார். அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணணும், சிஎஸ்ஐ சினேரியாவில் ட்ரெஷரர்ஸ் வித் எக்ஸாமின் அண்ட் கம்பேர் ரீட் ஆஃப் ஈச் பேக் வித் என்ட்ரி இன் தி மெமோ ஆஃப் ரெமிட்டன்ஸ் ஜெனரேட்டட் இன் ஸ்டாப் and hand to hand receipt book. After checking cash received should be acknowledged for cash workflow in processing staff. அவர் வெயிட் எல்லாம் செக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு அந்த அமௌண்ட் எல்லாம் டேலி ஆயிடுச்சுன்னா ஸ்டாப்லேயே ரிசீவ் பண்ணணும். அந்த ஸ்பெஷல் கேரியர் எடுத்து வந்தாருன்னா அவர் ஒரு நோட் எடுத்து வந்திருப்பார். டைரி மாதிரி நோட் ஒன்று வச்சிருப்பாங்க, ரெமிட்டன்ஸ் அண்ட் நோட் மாதிரி. அதில் அவர் ஸ்பெஷல் கேரியர் வந்து அவருக்கு அக்னாலஜ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி கேஷ் பேக்கு ஹெட் ஆஃபீஸ் எப்படி ஓப்பன் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்த உடனே ட்ரெஷரர் வந்து ஓப்பன் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அவர் கேஷ் மட்டும் எடுத்துட்டு மிச்சத்தெல்லாம் கொடுத்துருவாரு. டிஃபரன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு வெயிட் கம்மியா இருந்தது இல்லை வந்து உங்களுக்கு சஸ்பீஷியஸா இருந்தது, கேஷ் பேக் அந்த சீலெல்லாம் கரெக்டா இல்லை, லூஸா இருந்தது, ஏதோ பிரிச்ச மாதிரி இருந்தது, அப்படி என்ன பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அது உடனே வந்து நம்ம போஸ்ட் மாஸ்டர் கிட்ட எஸ்ஓ வந்து எஸ்பிஎம் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க. அவருக்கு பக்கத்தில் அது வந்து என்னன்ட்டு அந்த டேக் அந்த சீல் எல்லாம் ப்ரெஷர் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு ஏதாவது கேஷ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா என்கொயரி எல்லாம் வைப்பாங்க. இல்லை எதுவும் இல்லை, ஏதோ பையில் எடுத்து போடும்போது பை கன்வீனியன்ஸ் மற்றபடி கண்டென்ட் எல்லாம் கரெக்டாக ஒன்றும் பர்சனலாக இதெல்லாம் சப் அக்கௌண்ட் பியும் ட்ரெஷரரும் தான் செய்யணும். குரூப் அசிஸ்டன்ஸோ இல்லை ஜிசி. இப்போ ஒரு கேஸ் இந்த மாதிரி தான் ஆச்சு. உங்களுக்கு நான் சொல்லணும், ஒரு எஸ்ஓவில் வந்து ஹெச்ஓவில் வந்து பை கட்டி 2 ஊருக்கு அனுப்பிச்சாங்க. அப்போ 20,000 தான் லிமிட் இருந்தது. பஸ் வந்து ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. அப்போ அந்த பேக் தொலைஞ்சு போச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வந்து கிடைச்சிட்டு ஒரு பேக் கிடைக்கல. அதில் ஒரு 20,000 ரூபாய் தொலைஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா அப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி என்கொயரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரெஷரரும் என்கொயரி பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் க்ளோஸ் பண்ணல, நான் கேஷ் தான் எடுத்து கொடுத்தேன், க்ளோஸ் பண்ணதெல்லாம் குரூப் டி தான் அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க. அதுக்கே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து ஆளுக்கு 10,000 ரூபாய், ட்ரெஷரர் 10,000, சப்போஸ் 10,000. ஏன்னா குரூப் டி வந்து பண்ணல, அவரே தான் பண்ணணும்னு தான் ரூலு.
நம்ம ப்ராக்டிக்கலா அப்படி இல்லை வச்சு பண்ணிடுறோம்னு வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும்போது நான் தான் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லணும். இந்த மாதிரி இல்லை குரூப் தான் க்ளோஸ் பண்ணாரு எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் சொன்னீங்கன்னா மாட்டிக்கிங்க. இது ஒரு முக்கியமான இன்சிடென்ட் எங்க ஆஃபீஸ்லேயே நடந்தது. இது ஒரு 10 இயர்ஸ் பேக். அதனால அது பொறுப்பு கேஷ் ரெமிட்டன்ஸ் பொறுப்பு வந்து சபோகன் பிஏவும் ட்ரெஷரர் தான் பொறுப்பு. செக் இன் ஹெட் ஆஃபீஸ் ஏற்கனவே சொன்னேன். டிரான்சிட்டை செக் பண்ணணும். கோடு வந்து 456 சொல்லியிருக்கேன். அது இசட் எஃபிஎல் திரையில் போய் அது அந்த சீக்கிரம்லாம் அட்ஜஸ்ட் ஆகுதான்னு பார்க்கணும். FAGLL03 சொல்லுவாங்க. அது வந்து ஒவ்வொரு ஜிஎல்லையும் பார்க்கறதுக்கு அந்த FAGLL03 அதுக்கு போய் செக் பண்ணுவாங்க. ஹெட் ஆஃபீஸில் மானிட்டர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு கேஷ் ரெமிட்டன்ஸ் ஆகுதுன்னா அதை அக்னாலேஜ் பண்ணிடுறாங்களா, அனுப்பிச்ச ஆஃபீஸு பேமெண்ட்டை காமிச்சிட்டாங்களா, ரிசீவ் பண்ண ஆஃபீஸு ரிசீவ்ல காமிச்சிட்டாங்களா, மேனுவலாக டிரான்சிட்னே சொல்லுவாங்க. அது சப்போகன் பிஏ போடுவாங்க. எல்லாத்தையும் போட்டு டிக் அடிப்பாங்க. மேக்டோஸில் கூட அந்த மாதிரி டிரான்சிட் போடுற மாதிரி. இப்போ அப்படி கிடையாது. எல்லாம் ஒர்க் ஃப்ளோ ஆப்லேயே வந்து ரிசீவ் பண்ணிடுறாங்க, ரெமிட்டன்ஸ் கொடுத்துட்றாங்க. இருந்தாலும் ஏதாவது நம்ம ஸ்டாப் ஒர்க் பண்ணாத நேரத்தில் ஒரு சில நேரம் வந்து என்ன பண்ணுவாங்க போடுவாங்க. அப்போ அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஆக்சுவலாக ஹெட்லலாம் வந்துடும். ஆனால் டிரான்சிட்டில் வந்து கிளியர் ஆகாது. பெண்டிங்லேயே இருக்க மாதிரி. அதை அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அது தனியாக மெனுவெல்லாம் இருக்குது. அது வந்து சிஸ்டம் மேனேஜர் பண்ணுவார். இல்லைன்னா யாராவது அந்த சம்பவப்படுத்தி போஸ்ட் மாஸ்டர் கூட பண்ணுவார். இது ஒரு முக்கியமான இது ரெட்டிலலாம் இருக்கக்கூடாது. அதில் பார்த்தீங்கன்னா க்ரீனில் தான் இருக்கணும். அது வந்து ஒரு முக்கியம். அது நீங்கள் அந்த FAGLL0 பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த எந்தெந்த ஐட்டம்லாம் ரெட்டுன்னா அதெல்லாம் அட்ஜஸ்ட் ஆகல. டிரான்சிட் க்ரீன் இருந்தால் ஓகே. அப்புறம் பெட்வீன் சப் ஆஃபீஸர் அண்டர் டிஃப்ரெண்ட் எஸ்ஓ. இப்போ ஒரு எஸ்ஓ வந்து இன்னொரு ஹெச்ஓ கீழே இன்னொரு ஹெச்ஓ கிட்ட இருக்கும். ரெமிட்டன்ஸ் வந்து அந்த ஹெட்டாஸ் வந்து பண்ணுவாங்க. அப்போ மாறி போயிடும். அந்த எஸ்ஓ வந்து அக்கௌண்ட்டுக்கு ஒரு வந்து எக்ஸ்னு ஒரு ஆஃபீஸு. அது வந்து அது எதுக்கு இருக்குன்னா ஏ என்ற ஹெச்ஓக்கு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு பணம் மட்டும் எங்கன்னா பி என்ற ஹெச்ஓக்கு வருது. அப்படின்னா அது எப்படின்னா ஆர்ஏன்னு சொல்லுவாங்க. ரெமிட்டன்ஸ் அட்வைஸ் அண்ட் அக்னாலஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க. RHன்னு சொல்லுவாங்க. அந்த ஹெட் ஆஃபீஸ் வந்து இந்த ஹெட் ஆஃபீஸ். அதுக்கப்புறம் RA போடுவாங்க. அது அக்னாலஜ் அதையும் செக் பண்ணிக்குவாங்க டேலியாக இருக்கான்னு. இதையும் வாட்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் TNF லொக்கேஷன் இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அவங்க வவுச்சர் போஸ்டிங் போடணும். ஹெட் ஆஃபீஸில் சப்போகன்ஸு பார்க்க போட்டுருவாங்க. அவங்க TSA ஏற்றிடுவாங்க அந்த ரெமிட்டன்ஸையும் இதையும். அதே மாதிரி தான் நான் சொன்னேன். இப்போ ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு SAP ஆத்தரைஸ் பண்ணியிருந்தா SAP போட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா வவுச்சர் போஸ்டிங் போடுவாங்க. பட் வவுச்சர் போஸ்டிங்கில் போட்டால் கூட இந்த மாதிரி இந்த கேஷ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சென்செக்ஸ் இருக்குங்களா, கேஷோட ரெமிட்டன்ஸ் கேஷோட இருக்கோ அதெல்லாம் டேலி ஆகாமல் போகும். அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு மாதத்துக்கும் வந்து டிரான்சிட்டில் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கிளியர் பண்ணிடும். RSAன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு தான் அவங்க எப்படி DOP கிரெடிட்டு RSO டெபிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் CSIக்கு இது மாதிரி தான் போட்டு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிராஸ் செக் பண்ணி டேலி பண்ணிக்குவாங்க ஒவ்வொரு மாதம். அதே மாதிரி மணி ஆர்டர் பேனல்னு சொல்லுவாங்க. மணி ஆர்டர் பெய்டு நம்ம என்ன பண்ணோம், வவுச்சரையும் SAPலேயே ஜென்ரேட் ஆகும். பெய்ட் லிஸ்ட்டுன்னு ஆடிட் MO ஆடிட் ரிப்போர்ட்டுன்னு ஒரு SAPல அதையும் எடுத்து அனுப்பணும். அது எல்லாமே நம்ம அக்கௌண்ட் பேக் அனுப்பும்போது அனுப்பணும். அதே மாதிரி IPO வந்து சோல்ட் ஆச்சுன்னா லிஸ்ட் எடுத்து அனுப்பணும். அதே மாதிரி டாக்குமெண்ட்டு SB டாக்குமெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் பார்க்கணும். இது எல்லாமே வந்து அக்கௌண்ட் பேக்கை கூட அனுப்புறது. இதெல்லாம் ஒன்று தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி பார்சல் ரெசிப்ட்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் பார்சல் இல்லை இன்லெட் பார்சல் ஏதாவது வந்து கஸ்டமர்கிட்ட சார்ஜ் பண்ணியிருந்தா அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அதை அக்கௌண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கணும். அந்த ரெசிப்ட் எல்லாம் வரும். அதெல்லாம் வந்து அக்கௌண்ட் பிரான்ச்சுக்கு ஹேண்ட் டு ஹேண்ட் ரெசிப்ட்டில் போட்டு கொடுக்கணும். அது வவுச்சர் வரும். யார் பார்சல் அந்த அட்ரஸ் இருக்காங்களோ அவங்க வாங்கிட்டு அவங்ககிட்ட ஏதாவது கலெக்ட் பண்ண சொல்லி வரும். 250 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா, ஒரு சிலது 1000 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபா கூட வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கலெக்ட் பண்ணிட்டு அதை வந்து கஸ்டம் டியூட்டின்ற ஹெட்டில் வந்துடும் அக்கௌண்ட்டில். அதை வந்து வவுச்சரை ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிடணும் டெய்லி அக்கௌண்ட். அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்கரண்ட் அக்கௌண்ட் ஐட்டம், அதாவது எக்ஸஸ் பேமெண்ட் இல்லை ஷார்ட் பேமெண்ட் ஏதாவது இருக்கு, அது அக்கௌண்ட்டில் வந்து அவர் சரியாக கொண்டு வரல, டேலி ஆகலை அப்படின்னா அந்த இது பண்ணி என்ன பண்ணணும்னு சொன்னால் ஸ்லிப்லேயே எழுதிடணும். இந்த மாதிரி இந்த டேலி ஆகலை, இந்த தேதி இந்த ரெக்கன்சில் பண்ணுங்கன்னு சொல்லி சப்போகன் கிளியராக போட்டு அந்த ஸ்லிப்பில் நெக்ஸ்ட் ஸ்லிப்பில் அவர் இன்வாய்ஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம்
ஏதாவது ரிவர்சல் ஏதாவது பண்ணணும், தப்பா இருக்கும், கேட்டிருப்பாங்க. இதை தப்பா போட்டுட்டேன், இல்லை ஒரு தடவை போடுறதுக்கு 2 தடவை போட்டேன், ஹெட்டு மாற்றி போட்டுட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து அந்த டிரான்சாக்ஷனை ரிவர்சல்னு சொல்லுவாங்க. ரிவர்சல்னா இப்போ சரியா 100 ரூபாய் வந்து தப்பா போட்டாங்கன்னு வச்சுங்க பேமெண்ட்ல. இந்த ரிவர்ஸ் பண்ணா என்ன ஆகும்னா அந்த 100 ரூபாய் திரும்ப ரெசிப்ட் சைட்ல வந்துடும். ரிவர்சல்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அவருக்கு டேலி ஆயிடும். அதை வந்து ஹெட் ஆஃபீஸ்ல போஸ்ட் மாஸ்டர் தான் பண்ணுவாரு. அவருக்கு தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மெனு வந்து FB08 குறிச்சிங்க. ரிவர்சல் பண்றதுக்கு T கோடு FB08. அதை ஹெட் ஆஃபீஸ் தான் பண்ணுவாரு. SPM வந்து சொல்லணும், நான் இந்த மாதிரி தப்பா பண்ணிட்டேன், இந்த டாக்குமெண்ட் நம்பரோட சொல்லணும். பார்த்தா தெரியும் டாக்குமெண்ட் நம்பர். இந்த டாக்குமெண்ட் நம்பர்ல இவ்வளவு ரூபாய் தப்பா போட்டுட்டேன், இதை வந்து எனக்கு ரிவர்ஸ் பண்ணுங்க, இல்ல 2 தடவை போட்டேன்னு சொன்னா போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணுவாரு, ஒரு ரெஜிஸ்டர் வச்சிருப்பாரு. அதில் நோட் பண்ணிட்டு அதை ரிவர்ஸ் பண்ணிடுவார். ரிவர்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு டேலி ஆகும். இந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆஃப் ரிவர்சல் என்ட்ரிஸ் டு பி மெயின்டைன் போத் HO and SO ஃபார் எவ்ரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்கரெக்ட் ஐட்டம்ஸ். ஆக்சுவலாக என்னன்னா பேரலாம் HOலையும் மெயின்டைன் பண்ணணும், HOலையும் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க. நிறைய ஆஃபீஸு HOல மெயின்டைன் பண்றாங்க, எனக்கு தெரியும். சப் ஆஃபீஸில் மெயின்டைன் பண்றாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் ரூல் பிரகாரம் ரெண்டுமே மெயின்டைன் பண்ணிடணும். HOலையும் சரி இன்கரண்ட் ஐட்டம் எதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்றோமோ அது கட்டாயம் அந்த ரிஜிஸ்டர்ல போட்டு எழுதணும். அதே மாதிரி ரெமிட்டன்ஸ் ரெசிவ்டையும் அன்னன்னைக்கே கொண்டாடணும். இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பணம் வந்து 10,000 ரூபாய் கட்டுறாரு ஒரு ஆபீஸ்ல HOல இருந்து SOக்கு. அவர் என்ன பண்ணணும்னா அன்னைக்கு பிசிக்கலா வந்துட்டு இருக்கோம். சிஸ்டத்துல வந்து அவர் அன்னைக்கே ஸ்டாப்ல ரிசீவ் பண்ணணும், பண்ணாமல்லாம் இருக்கக்கூடாது. அப்படினாலும் பண்ணாருன்னா தப்பு. ஏன் பண்ண முடியாதுன்றதுக்கு அவர் கட்டாயம் யாராவது என்ட்ரி போட்டு வச்சுக்கணும். ஒருவேளை கேப் ஒர்க் ஆகல, சிஸ்டம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, என்ன இருந்தாலும் அவர் வந்து எரர் என்ட்ரி போட்டு வைக்கணும். அது வந்து முக்கியமான விஷயம். அனுப்புறாருன்னா அன்னைக்கே அவருக்கு ரிசீவ் ஆயிடுச்சு, பேக் ஹீரோ இல்லை ஸ்பெஷல் ஹீரோ, கட்டாயம் அன்னைக்கே அவர் அக்னாலஜ் பண்ணணும். இல்லை அவர் பண்ணலை, 1 நாள் 2 நாள் பண்ணலை, டேலி ஆகலைன்னா அது என்னன்னு வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணி அவர் ஏதாவது தப்பு பண்ணுறாரா, இல்லை பணம் வந்து என்ன ஆச்சுன்னா தொலைஞ்சு போச்சா என்னன்றதை கொடுக்கணும். அதனால வந்து அவர் இமீடியட்டாக அக்னாலஜ் பண்ணிடணும். அந்த ஸ்டாம்போ இல்லை கேஷோ செக்கோ எது வந்தாலும் அவர் உடனே வந்து அவர் அக்னாலஜ் பண்ணணும். டிரான்சிட் ஐட்டத்தை செக் பண்ணணும். டிரான்சிட்னா எப்படின்னா பையில கட்டுவாங்க. இன்னைக்கு வந்து ஸ்டாம்ப் வந்து ஒரு 40,000 கட்டுறாங்க ஒரு SOக்கு அப்படின்னா, இன்னைக்கு கட்டும்போது இன்னைக்கெல்லாம் டிரான்சிட்ல தான் இருக்கும். அது எப்போ அக்னாலஜ் ஆகும்னா 2 நாள் கழிச்சு தான் அவருக்கு போய் ரீச் ஆகும்னா 2வது நாள் அவங்க பிசிக்கலா வரும். எல்லாத்தையும் செக் பண்ணி ஷாப்ல ரிசீவ் பண்ணாங்கன்னா டேலி ஆகிடும். அது வரைக்கும் அது டிரான்சிட்ல இருக்கும். அதாவது ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு அந்த ஆஃபீஸ்ல ரிசீவ் பண்ண வேண்டிய ஆஃபீஸ்க்கு அக்னாலஜ் ஆகாம இருக்கும் 1 நாள் இல்லை 2 நாள். அது வரைக்கும் அதுக்கு பேர் டிரான்சிட்னு சொல்லுவாங்க. ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு அனுப்பிச்சு அந்த அனுப்பிச்ச எண்டில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும், போய் சேர வேண்டிய எண்டில் ரிசீவ் ஆகிருக்காது, வழியிலே இருக்கும். அதான் டிரான்சிட். அது அக்னாலஜ் பண்ணுறதுக்கு அதில் காட்டுவாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானது, டேலி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். HO ட்ரெஷர் பார்ப்பார். MB90 ஸ்டாம்ப் எல்லாம் வந்தால் என்னன்னு சொன்னேன், ஸ்டாம்போ இல்லை IPO MB90 T கோடு வந்து பிகோ பார்க்கறதுக்கு, ஸ்டாம்ப் பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டாம்ப் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, IPO பேலன்ஸ் வந்து MB52 கட்டுறதுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு பிகோ MIGO T கோடு. அதே வந்து பிரிண்ட் எடுக்கிறதுக்கு MB90. அது எல்லாமே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் டெய்லி அக்கௌண்ட் எக்ஸாமினேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த GL பார்த்தீங்கன்னா FAGLL03 ஒன்று சொன்னால் பாருங்க, ஒவ்வொரு GL பார்க்கறதுக்கு டிரான்சிட் டேலி ஆகுதுன்னா டிரான்சிட்டோட GL போட்டு FAGL போட்டு ஃப்ரம் டு எந்த ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் செலக்ட் பண்ணிட்டோம்னா அது லிஸ்ட்டு வந்துடும். அதில் ரெட் எல்லாம் இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் ஆகலைன்னு அர்த்தம் டிரான்சிட், க்ரீன் இருந்தால் ஓகே. அது மாதிரி ஒவ்வொரு GLம் பார்க்கலாம் கரெக்டாக அக்கௌண்ட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு. அதே மாதிரி ஸ்டாப்பும் அதில் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மெமோ ஆஃப் ஆத்தரைஸ்ட் பேலன்ஸுக்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ ஸ்டாம்ப் அவர் 5,000 ரூபாய் தான் வச்சிருக்காருன்னா அவருக்கு 5,000 ரூபாய் தான் அனுப்பணும். அவர் 6,000 ரூபாய் கேட்டால் கூட 6,000 ரூபாய்க்கு அனுப்பக்கூடாது. அவருக்கு என்ன லிமிட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே சொன்ன கன்சாலிடேட்டடாக மெமோ ஆஃப் ஆத்தரைஸ்டு பேலன்ஸ்னு அது எல்லா ஹெட் ஆஃபீஸ்க்கும் அனுப்பிச்சிருப்பாங்க. டிவிஷன் ஆஃபீஸ்லேருந்து ஒவ்வொரு SOவுக்கும் எவ்வளோ கேஷ் வச்சிருக்கலாம், எவ்வளோ ஸ்டாம்ப் வச்சிருக்கலாம், எவ்வளோ IPO ஸ்டாக் வச்சிருக்கலாம், இன்னும் சர்டிஃபிகேட் இருந்தது, அவங்க எவ்வளோ சர்டிஃபிகேட் வச்சிருக்கலாம் நல்லா இருந்தது. சர்டிஃபிகேட் எல்லாம் டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு, பாஸ்புக் ஆயிடுச்சு எல்லாம். அப்போ அவங்க வந்து எவ்வளோ IPO வச்சிருக்கலாம், எவ்வளோ ஸ்டாம்ப் வச்சிருக்கலாம், எவ்வளோ கேஷ் வச்சிருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆஃபீஸ் வயசும் 20 ஆஃபீஸ்க்குன்னா 20 ஆஃபீஸ்க்குமே அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பிறகு தான் கன்சாலிடேட்டட் மெமோ ஆஃப் ஆத்தரைஸ்டு பேலன்ஸ் சொல்லுவாங்க, TMABன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நம்ம அவங்களுக்கு கட்டணும். அதே மாதிரி இர்ரெகுலாரிட்டிஸ் ஏதாவது இருந்ததுன்னா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா,
ஏற்கனவே சொன்னோம், மேஜரான இருந்தது, எக்ஸஸ் கேஷ் வந்து அதிகமா வச்சிருந்தாரு, அவர் எதுவும் சரியான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, அந்த மாதிரி இருந்தா சூப்பரண்டென்ட்டுக்கு இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணிடணும். அப்புறம் அந்த டெய்லி அக்கௌண்ட்டெல்லாம் போஸ்ட் மாஸ்டர் பர்சனலா வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். அவருக்கு ஏதாவது சஸ்பீஸா இருந்தது, அவர் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அவர் கேஷ் அதிகமா வச்சிருந்தாரு, இல்லை ஸ்டாம்ப் பேலன்ஸ் அதிகமா இருக்கு, அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இல்ல நோட்டீஸ் பண்ணா உடனே சூப்பரண்ட் ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணணும். எஸ்எம்ஆர்ன்னு எஸ்பிஎம் மந்த்லி ரிப்போர்ட் எஸ்எம்ஆர்ன்னு சொல்றாங்க. இதை வந்து ஒவ்வொரு மாசமும் 5ஆம் தேதிக்குள்ளவே அனுப்பிச்சிருவாங்க. 5ஆம் தேதின்னு கிடையாது, மாசம் முடிஞ்ச உடனே முதல் நாளே ஹெட் ஆஃபீஸ் அனுப்பிச்சிடணும். ஹெட் ஆஃபீஸ்ல வந்து அது செக் பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு டேட் ஸ்டாம்ப் வச்சு போஸ்ட் மாஸ்டர் அதில் சாட்டிஸ்ஃபேக்டர் நாட் சாட்டிஸ்ஃபேக்டர்னு எழுதி மொத்த எல்லா ஆஃபீஸும் வந்த பிறகு ஒரு 2-3 நாள்ல கன்சல்டேட் பண்ணி டிவிஷன் ஆஃபீஸ் அனுப்பிச்சிடணும். இது ஒரு முக்கியமான இது. எஸ்எம்ஆர் சப்மிட் பண்ணலனாவே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. நிறைய பேர் கொடுத்துருக்காங்க மந்த்லி ரிப்போர்ட் வந்து அவர் அனுப்பலான்னு. ஏன்னா பெரும்பாலான இதை வந்து டிவிஷன் ஆஃபீஸ் அனுப்பிச்சா டிவிஷன் ஆஃபீஸ்க்கு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, அவங்களும் இதெல்லாம் பார்ப்பாங்க, இதெல்லாம் வந்துருக்கா, டிஓல கரெக்டா வாட்ச் பண்றாங்க. அதனால கட்டாயம் எஸ்பிஎம் வந்து அது சப்போஸ் மந்த்லி ரிப்போர்ட்டை கட்டாயம் அனுப்பணும். அது ஒன்றும் கிடையாது, எஸ்ஓ அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாள் டிரான்சாக்ஷன்ல ஒரு லைன்ல எழுதுறது தான் எஸ்ஓ அக்கௌண்ட். இப்படி எழுதுவாங்க, ஹரிசாண்டலா எழுதுவாங்க, எவ்வளோ ரெசிப்ட், எவ்வளோ பேமெண்ட், சிபி எவ்வளோன்னு. அது வந்து முக்கியம். அந்த அக்கௌண்ட்டை பார்த்து அப்பப்போ எழுதிடணும். மந்த்லி ரிப்போர்ட் டேட் வைஸ் எழுதிட்டு ஒவ்வொரு மாதம் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் டேவை அனுப்பிச்சிடணும். ஹெச்ஓல எல்லாத்தையும் செக் பண்ணி சாட்டிஸ்ஃபேக்டர் நாட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் போஸ்ட் மார்க் அதில் ரிமார்க் எழுதி அங்கே ஒரு டேட் ஸ்டாம்ப் அடிச்சு அவர் அந்த மாதிரி எல்லா ஆஃபீஸும் வந்த பிறகு ஆஃபீஸ் வைஸ் தச்சு ரிஜிஸ்டர் போஸ்ட்டை டிவிஷன் ஆஃபீஸ் அனுப்பிச்சிடுவார். அதை டிவிஷன் ஆஃபீஸில் ரிவ்யூ பண்ணி சரியா இல்லை யாராவது அதிகமாக வைக்கிறது மாதிரி வச்சு ஒவ்வொரு எஸ்பிஎம்முக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக அவங்க கரெக்ட் இந்த ஒமிஷன் இருக்கு, இதை பண்ணல, இதை எழுதல, இதை இந்த மாதிரி பண்ணல அப்படின்னு அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. சிஎஸ்ஐ ஆஃபீஸில் என்ன பண்ணணும்னா சப் அக்கௌண்ட் பிஏ வந்து இஃபெக்டிவ் டெய்லி அப்படின்ற ஒரு மெனுவில் போயிட்டு ப்ராஃபிட் சென்டர் கொடுத்துட்டு ஃப்ரம் டு டேட் ஆஃப் புட்டிங் பேங்க் ஆஸ் ஜிஎல் கோட் டு சி த எஸ்பிஎம்ஸ் மந்த்லி ரிப்போர்ட் ஆன் ஃபர்ஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட் மந்த் அதை கொடுத்துட்டாங்கன்னா அவர் வந்து அவர் எல்லாமே அவர் அந்த பேலன்ஸ் எல்லாம் கரெக்டாக எழுதிக்கிறார் செக் பண்ணி. நிறைய இருக்குது, இது உங்களுக்கு என்னன்னு படிச்சா புரியாது. அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு அதுல இருக்கிற முக்கியமான இது மட்டும் சொல்றேன். நம்ம ஃபுல்லா படிச்சோம்னா ரொம்ப நாள் எடுத்துக்கும், இதுவே ஒரு வாரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே சார், கேஸ் லிமிட் சொன்னீங்கல்ல சார்? என்னம்மா? இல்ல சார், கேஸ் லிமிட் சொன்னீங்களா, பேக்ல கட்டுறது 40,000, எஸ்ஓ டு பிஓ கட்டினாலும் 40,000 தானே சார்? அதுதான் சொல்லிட்டேனே, ஒரே லிமிட் தான் பிஓக்கு எஸ்ஓக்கும், எஸ்ஓ டு பிஓக்கும், ஹெச்ஓ டு எஸ்ஓக்கும், எஸ்ஓ டு ஹெச்ஓக்கும் அதே தான் 40,000 தான் ஃபைல கட்டினா. தேங்க்யூ சார். நன்றி சார். புரியுதுங்களா? புரியுதுங்க சார், புரியுது சார். எல்லாத்துக்குமே 40 தான். பிஓ டு எஸ்ஓ இல்ல எஸ்ஓ டு பிஓ இருந்தாலும் சரி, ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து சப் ஆஃபீஸ்க்கு இருந்தாலும் சரி, சப் ஆஃபீஸ்ல இருந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு இருந்தாலும் சரி. புரியுதுங்க சார். நான் பிஓக்கு கம்மியாகுமோன்னு கேட்டேன் சார். சரிங்க சார். பிஓக்கு பொருந்தும் தான் அது. இந்த 2018 ஆர்டர் பிரகாரம் இதே லிமிட் தான், 40,000 லிமிட் தான். ஆனா நிறைய ஆபீஸ்ல கட்டுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா கட்டலாம், தாராளமா பிஓல கட்டலாம். கையில குத்து அனுப்பிட்டாங்க 1 லட்சம் வரைக்கும் கொடுத்து அனுப்பலாம். ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். ஓகே, முடிச்சுக்கலாமா? ஓகே சார். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்ஸ் எல்லாருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.